பிரம்மனுடைய முகங்களில் ஒன்று. உண்மை அல்லாததை சொன்னது. அதாவது பிரம்மன் தன்னைத்தானே யார் என்று சொன்னார்? பரம்பொருள் என்று சொன்னார். அதான் உண்மை அல்லாததை சொன்னது. அந்த முகத்தை தன் கையையே வாளாக கொண்டு அந்த முகத்தை தன் கையையே வாளாக கொண்டு நீக்கிய வைரவர் சிவபெருமான். அடியார் சிவலோகம் அடைய வழிகாட்டுபவன். உமை பாகன். அயன்மால் காண முடியாத தலைவன். முழுமை பெற்ற குணமுடையவன். திருநள்ளாற்றில் மகிழ்ந்து எழுந்தருளியவன். அந்த சிவனை நான் தியானம் செய்து, நல்லா இருக்கு, ஒரு மந்திரம் தான், ஆனால் சூப்பராக இருக்கு. அந்த சிவனை நான் தியானம் செய்து துன்பங்களிலிருந்து நீங்கிய செயல் மேலானதாகும். ஆதி குறிப்புரை. ஆதி பழைய காலம். இறைவன் ஒரு முகத்தில் ஒரு முகம். இறைவன் அந்த பிரம்மனின் ஒரு முகம் சொன்ன பொய். இதுதான் சொன்ன பொய். அதாவது அயனும் ஆளும் இருக்கிற இடத்துக்கு சிவபெருமான் வரும்போது பிரம்மனுடைய முகத்தில் ஒரு முகம் சிவனை பார்த்து என் மகனே வான்னு கூப்பிட்டுருக்கிறார். யாரை பார்த்து? சிவனை பார்த்து என் மகனே வா என்று அழைத்தது தான் பொய். சேதித்த என்றால் அறுத்த என்று அர்த்தம். திருவடி என்ற சொல் வைரவரை குறிக்கிறது. செல்ல என்ற சொல்லுக்கு விலகிச் செல்லும்படியாக அர்த்தம். நல்கி என்ற சொல்லுக்கு அருள் செய்துன்னு அர்த்தம். அருள் செய்தல் என்பது என்னன்னு சொன்னா, நானே முதல்வன் என்பதை உணர்த்தியது. அதுவே சிவனை அடையும் நெறி. அதுவே சிவனை அடையும் நெறி, சிவலோக நெறி. அந்த சம்பவத்தை சொல்றார் உரையாசிரியர். அயனும் ஆளும் ஒரே இடத்தில் இருக்கும்போது
தானே முதல்வன் என்று செருக்கு கொண்டு திருமாலுடன் கலகம் செய்தார். யாரு? பிரம்மன் திருமாலுடன் கலகம் செய்தார். அப்போது வைரவரை சிவபெருமான் அனுப்பினார். வைரவரை பார்த்து என்ன சொல்லியிருக்கணும்? சிவபெருமானே வாங்க, சிவனே வணக்கம்னு சொல்லியிருக்கணும். என் மகனே வா என் மகனேன்னு சொன்னாரா? யாரு? பிரம்மதேவர். வா என் மகனே, வா என் மகனேன்னு பிரம்மதேவர் சொல்லணும்னா பிரம்மதேவன்றது யார் பிறந்திருக்கணும்? சிவன் பிறந்திருக்கணும். சிவன் பிறந்திருக்கணும். சிவனுக்கு என்ன கிடையாது? பிறவி கிடையாது. சிவனுக்கு பிறவி கிடையாது. வைரவர் வந்தால் யாரே வந்ததாகும். அதனால இது தவறா போச்சு. ஏன்னா அகங்காரத்துடன் அழைத்தார். அவர் அந்த தலையை கிள்ளினார். அயனுடைய செருக்கு நீங்கியது. சிவன் அவனுக்கு வரம் கொடுத்தார். இந்த கதையை பலவாறு சொல்லுவார்கள். காஞ்சிபுராண வைரவேச படலம் அது சார்பில் தான் நம்ம சொல்லியிருக்கிறோம். எதன் அடிப்படையில்? காஞ்சிபுராண வைரவேச படலம்னு ஒரு படலம் இருக்குது. காஞ்சிபுராணம் இது நான் வச்சிருக்கிறேன். அதில் எப்படி இந்த கதை சொல்லியிருக்குதோ அதுபோல் சொல்லியிருக்கிறோம். வேறு விதமாகவும் இந்த கதையை சொல்லுவார்கள். அது சரியாக அல்லன்னு போட்டிருக்கிறார். மாதிமையன் ஒரு வார்த்தை இருக்குது. மாதிமையன பெருமையுடைய. அல்லது அழகிய இமயம் பெண் என்றும் பொருள் சொல்லலாம். நாதி தலைவன். மந்திரத்தை வாசித்து பொருள் புரிஞ்சுதுன்னா டீயை குடிச்சிட்டு கிளம்பிட்டே இருக்கலாம். படிங்க. ஆதிக்கண் நான்முகத்தில் ஒன்று சென்று அல்லாத சொல்லுரைக்க, சென்று அல்லாத சொல்லுரைக்க. படிச்சிட்டிங்களா? என்ன சொன்னாரு? வா என் மகனே, வா மகனே வா. தன் கை வாழால். வைரவர் கையையே எதா பயன்படுத்திட்டாரு? வாழா பயன்படுத்திட்டார். சேதித்த, சேதித்தல்னா அறுத்தன் அர்த்தம். திருவடியை செல்ல நல்ல சிவலோக நெறிவகுத்து காட்டுவானை. தலையை கையை வாழாக கொண்டு தலையை வெட்டியதே நெறிகாட்டுதல் ஆகியது. அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிவன்தான் தலைவன் என்று காட்டுவதுதான் எந்த நெறி? சிவலோக நெறி. காட்டுவானை மாதிமேய. இப்போதான் பொருள் சொன்னோம். மாதிமேயங்கிறதுக்கு என்ன? பெருமையுடைய அல்லது இமயமாது. மாதிமய மாதொரு கூர் ஆயினானை மாமன் மேல் அயனோடு மாலும் காணா நாதியை. நாதி பொருள் சொல்லியிருக்கிறோம். இப்போதான் சொன்ன தலைவன். நம்பியை. நம்பியைனா நல்ல குணங்கள் உடையவன் அல்லது நம்புவதற்குரியவன் நம்பி. நம்புவதற்குரியவன் நம்பி. நல்லாற்றானை நானடியே நினைக்கப்பெற்று உய்ந்தவாறே. சார் என்ன அழகான வரி. நான் அடியேன் நினைக்கப்பெற்று. நினைக்கப்பெற்றுனா தியானம் செய்துன்னு அர்த்தம். உய்ந்தவாறே நான் துன்பங்களில் இருந்து நீங்கியவன் ஆனே. இன்னைக்கு இதுவே நமக்கு மகுட வரியாக இருக்கட்டும். காலையில் சொன்னது என்னது? எறும்பியூரியம். அப்பர் சுவாமிகளில் எப்படி முடித்தோம்? நல்லூரியம் பெருமானார் நல்லவாறு. எறும்பியூரில் என்னது மகுட வரி? எறும்பியூர் மலையா? எங்கள் ஈசனையா? எல்லாமே இன்னைக்கு மங்கள வரியாகவே முடிஞ்சிருக்குது. அதனால் நம்ம மங்களமாக மகிழ்ச்சியாக இறைவனை நினைத்து வாழ்வோம் என்று நிறைவு செய்வோம். டீயை குடிங்க. டீ குடிச்சிட்டு கிளம்பலாம். ஆமாம், 2020 அடுத்த வருஷம் சந்திப்போம். 49வது பக்கத்தில் 1வது மந்திரம் முடிச்சாச்சா? 2வது மந்திரத்துக்கு பொருள் பார்க்கலாம். படையானை பாசுபத வேடத்தானை பண்டு அனங்கற் பார்த்தானை பாவமெல்லாம் அடையானை காப்பானை அடியார்தங்கள் அருமருந்தை ஆவா என்று அருள் செய்வானை சடையானை சந்திரனை தரித்தான் தன்னை சங்கத்த முத்து அணைய வெள்ளை ஏற்றின்
நடையானை நம்பியை மத்தியானம் தாராளமாக வரலாம், வந்து பாட்டு கேளுங்க. என்னுடைய வகுப்பும் இருக்கும். ஒருவேளை பாட்டு சீக்கிரமாக முடிச்சுட்டா நான் வகுப்பு எடுப்பேன். நான் வகுப்பு எடுத்துட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டு போயிடுவேன். போயிட்டு போய் ரெஸ்ட் எடுத்துகிட்டு வர்றேன். நீங்கள் பாட்டு முடிச்சுட்டு எனக்கு என்ன செய்யுங்க, ஃபோன் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். சரியா? சரி. நீங்களும் போறீங்க எடுத்தானே? கொஞ்சம் வீட்டில் சைவம் பேசுங்க, அப்போ தான் கலைவாங்குங்க, கூட்டம் கலையும். ஆமாம், ஒரு எங்கள் வீட்டில் அப்படி கூட்டத்தை கலைச்சி வச்சுருக்கிறேன். சம்பந்தி ஊர்லேருந்து வந்தவங்க அப்படியே ஓடிட்டாங்க, வீட்டுக்கு வாங்க வீட்டுக்கு வாங்கன்னு. இல்லை, என் மகன், அவங்க மகன் இங்கே தான் இருக்கிறான், நீங்கள் கூப்பிட்டு வாங்க நான் போகிறேன்ட்டு போயிட்டாங்க. ஏன்னா என்ன பேசுவேன்னு தெரியும். நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க. ஊரில் ஒரு நிகழ்ச்சி, அதுக்கே நான் புத்தகத்தை சுமந்துட்டு தான் போனேன். இப்போ நானாக அவனு மேலே இறக்கப்பட்டு எதை படிக்கலை, புக்கு படிக்கலை. ஆமாம். வந்துருங்க. நீங்கள் வந்து பேசணும், பதிபசு பாசம்னா நீங்கள் வர்றதாவது நடக்கும்ல. பதிபசு பாசம்னா இப்போ அம்மா நான் போயிட்டு வந்து வகுப்பு கொண்டு கிளம்பிடும். இவங்க தானே அதை பார்த்தீங்களா, அவர் சாமிகிட்ட இதே வேலை எதை பண்ணியிருக்கிறீங்க. எழுதுங்க. படையானை இறைவன் வந்து சூலப்படை வைத்திருக்கிறாரு. பாசுபத வேடத்தானை யாருக்காக? அர்ஜுனனுக்காக. பாசுபத வேடத்தானை அர்ஜுனன் தவம் செய்யும் போது அர்ஜுனனுக்கு மோட்சம் கொடுக்க முடியுமா? முடியாது. அவன் மோட்சம் கேட்டால் தவம் இருந்தான். தேவாரம் பேசும்போது நான் சொல்லியிருக்கிறேன், அவன் உட்கார்ந்தது பாசுபதத்துக்கு, பாசுபதம் கொடுக்க வந்தார். தேவாரம் பேசும்போது சொல்லியிருக்கிறேன், நம்ம தவம் வேற, அர்ஜுனன் தவம் வேற. நம்ம தவம் மோட்சத்துக்காக, ஞானத்துக்காக. அர்ஜுனன் தவத்துக்கு அனுப்புனதே எதுக்கு தான். தவத்தை செய்கிறா, பாசுபதத்தை வாங்குறா, எந்திரிச்சு வந்துகிட்டே இருக்கிறா. யார் பின்னால போயிடாத, சிவன் பின்னால போயிடாது சொல்லிதான் அனுப்பி வச்சார். பாசுபத வேடத்தானை பண்டு அனங்கக்காக பார்த்தானே. பண்டு அதாவது அனங்கங்கிறது யாரை குறிக்குதுன்னா ஆசை கடவுள் தானே, மன்மதன். பார்த்தானே, அவனை தன்னுடைய நெற்றிக்கண்ணால் பார்த்தானை. பாவமெல்லாம் அடையாமை காப்பானை. எவ்வளவு அழகான வரி. பாவம் நம்மை அடையாமல் காப்பானை. உடனே என்ன பொருள்? தீவினை செய்தாச்சு, தீவினை பையன் நம்மை பிடிக்கும். நான் வழிபாடு செய்யும் போது அதை என்ன செஞ்சிடும் நம்ம விட்டு, அந்த வழிபாடு சிவபுண்ணியமாகி அந்த தீவினைகள் எல்லாம் மாறும். தீவினைகளை எப்படி கழிப்பது? நல்வினை சிவபுண்ணியத்தின் மூலமாக கழிக்கலாம். அதாவது தீவினைகளை கழிக்க முடியாது என்று பல நம்பிக்கைகள் இருந்தாலும் சைவம் அப்படி கிடையாது. சிவபுண்ணியத்தினால என்ன செய்யலாம்? கொள்வாரேனும் குணபல நன்மைகள் இல்லாரேனும் எல்லா தீங்கையும் நீங்குவர் என்பாரால் நல்லார் நாமம் நமச்சிவாய். அது ஒன்று போதும் பிரமாணம் நமக்கு. அவினைக்கு இவினையாம் என்று சொல்லும் அத்தெருவி உய்வினை நாடாது இருப்பது உந்தமக்கு ஊனமன்று கைவினை செய்து எம்பிரான் களை போற்றுதும் நாம் அடியோ செய்வினை வந்தமை தீண்டப்பெறா. அதனால திரும்பவும் பாவத்தை செஞ்சுட்டு இருந்துடக்கூடாது. ஏற்கனவே செய்த பாவத்தை நாம் செய்கின்ற இந்த சிவபுண்ணியத்தினால இறைவன் மன்னிப்பார். திருமுறை வகுப்பு சித்தாந்த வகுப்புக்கு ஒழுங்காக வந்தால் மன்னிப்பார். புரியுதா? நான் இந்த ஈரோட்டில் சொல்லி வச்சுருக்கேன், இந்த வகுப்புக்கு சொல்லிட்டு வந்தேன் ஈரோட்டில். அதாவது இப்போல்லாம் நான் கேள்விப்பட்ட வகையில் இறைவன் மோட்சத்தை கொடுக்கறதுக்கு வந்து மேல்நிலை வகுப்பில் சேர்ந்துருக்கிறியான்னு கேட்குறாராம். அதே மாதிரி சித்தாந்த வகுப்புக்கு போகிறேன்னு சொன்னால் எத்தனை தொகுப்புன்னு கேட்குறாராம். 4 தொகுப்புனா சீனியராக பார்க்குறாராம், 2 தொகுப்புனா அதுக்கு பின்னால் போடுறாராம். பயங்கரமாக கிடந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க ஈரோட்டில். புரியுதா? அதனால் கொஞ்சம் திருமுறை சித்தாந்தமெல்லாம் கவனமாக படிங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். அதனால் அந்த என்ன அழகான வரி, பாவமெல்லாம் அடையாமை காப்பானை. பாவம் செய்தது உண்மை, வினையினுடைய பயன் அடைந்தே தீரப்பட வேண்டும். ஆனால் இறைவன் நம்முடைய சாதனத்தை பார்த்து, ஓ இவன் இனிமேல் பாவம் செய்ய மாட்டா, இருக்கிற பாவத்தை நம்ம கழிச்சு விட்டுருவோம் என்று கழித்து நம்ம என்ன செய்கிறார்? மேலேற்றுகிறார். அதாவது குன்றே அணைய குற்றங்கள் யார் சொல்றார்? மாணிக்க. நம்மாட்கள் அதை ஒத்துக்கிட மாட்டாங்க. நம்மாளு நான் எந்த ஒரு பாவத்தையும் செய்ததே கிடையாது. மாரியம்மன் கோயிலில் என் கூட வந்து சாமி கும்பிட்றவங்க சொல்லும்போது பார்த்துருக்குறேன். நான் தெரிஞ்சும் பாவம் செஞ்சுருக்கிற, என் மனசாட்சி சொல்லும், நீ தெரிஞ்சும் செஞ்சுருக்க, தெரியாமலும் செஞ்சுருக்கிற. ஆனால் என்ன சொல்கிறா சாமிகிட்ட? நான் எந்த பாவமும் செய்தது கிடையாது. ஆமாம், அங்கேயாவது அதாவது நான் நினைப்பேன், நான் தெரியாமல் பாவம் செஞ்சிருந்தால் நான் மைக்கில் சொல்லுவேன். அந்த வார்த்தையை தப்புங்க. அதாவது 15 வயது வரைக்கும் தான் அறியாமைங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணலாம். பள்ளிக்கூடத்திலேயே நாங்கள் என்ன சொல்லுவோம்னா,
+1 பையனை எப்படி திட்டுவோம்னா, 10th பையன் சின்ன பையன் தம்பி, அவன் இந்த தப்பை செய்யலாம், நீ ஒரு பெரிய பையன், எத்தனாவது பையனே பேசுவோம், 16 வயசு ஆகிட்டாலே பேசுவோம். 15 வயசுக்கு பிறகு அறியாத செய்த பாவம்னு எதுவும் கிடையாது, எல்லாம் அறிஞ்சு செஞ்சது. நான் அறிந்து செய்த பாவம்னா நாங்கள் கோயிலில் சொல்லுவேன், ஏடிஎம்மில் 11 மணிக்கு நைட்டு பணம் எடுக்கும்பொழுது கவனமாக எடுக்கிறேன், 100 ரூபா மிஸ் ஆனால் மேனேஜருக்கு நைட்டு 11 மணிக்கு கூட பார்க்காம ஃபோன் பண்ணுறேன். என்னைக்காவது ஏடிஎம் சென்டரில் 500 1000 ரூபாய் விட்டுட்டு வந்திருக்கிறியா? அப்போல்லாம் கவனமாக இருக்கிற நீ இதில் கவனமாக இல்லை, புரியுதா அப்படின்னு கேட்பேன். ஒரு 50 ரூபாய் வாங்கின ஃபேஸ்ட்டில் அந்த ஃபேஸ்ட் முடிவு வரைக்கும் ஃபேஸ்ட்டை என்ன பாடுபடுத்துகிற, அந்த ப்ரெஸ்ஸை கிழிச்சு அதில் இருக்கிறத எடுத்து அதை நோண்டி. அப்போ அதே மாதிரி எல்லாத்துலையும் நீ கவனமாக இருக்கணும்ல, எது வேஸ்ட் ஆகிடக்கூடாதுங்கிறதுல நீ பக்தியிலையும் கவனமாக இருக்கணும்ல அப்படின்னு கேட்பேன். அதனால் எனது பாவமெல்லாம் அடையாமை காப்பானை சார் அடியார்தங்கள் அருமருந்து. என்ன அழகான வரி! இந்த வரிகளெல்லாம் தான் நம்மை காப்பாற்றுங்க. திருமுறை காப்பாற்றுனா இதுதான் அர்த்தம். இதை நீங்கள் கோடு போட்டு வச்சுக்கிடணும், இந்த வரியை டெய்லி சொல்லணும். பாவமெல்லாம் அடையாமை காப்பானை அடியார்தங்கள் அருமருந்தை. அரிய மருந்து இறைவன். மருந்திவை மந்திரங்களிவை புரிந்து கேட்கப்படும் புண்ணியங்களிவை. தேவாரம் சொல்லுதில்ல, திருவாசகத்தில் 47வது பதிகத்தில் 2-3 இடத்துல மருந்துங்கிறார் இறைவன். அருமருந்தை ஆவா என்று அருள் செய்வானை. திருவாசகத்தில் ஆவாங்கிற வார்த்தை நிறைய இருக்கு. ஆவா என்ற சொல்லுக்கு ஐயோன்னு அர்த்தம். அதாவது எல்லாரும் நம்மளை பார்த்து ஐயோ என்று சொல்லுவார்கள், எல்லாரும் நம்மளை பார்த்து ஐயோன்னு சொல்லுவாங்க. இப்போ கடந்த 2-3 மாதங்களாக நாம் சந்தித்த விஷயங்கள், நான் சந்தித்தவர்களும் சரி, நீங்கள் சந்தித்தவங்களும் சரி, எல்லாரும் பார்க்குறவங்கெல்லாம் ஐயோன்னு சொல்கிற மாதிரி வேதனைப்பட்டிருப்பாங்க. ஆனால் அதை கடக்கிறதுக்கு நம்ம என்ன பாடுபட்டோங்கிறது யாருக்கு தான் தெரியும்? இறைவனுக்கு தான் தெரியும். நம்ம அதை கடந்து வர்றதுக்கு இறைவனுக்கு தான் தெரியும். ஏன்னா இறைவன் தான் நம்மளை பார்த்து எவ்வளோ அக்கறையாக வேலை செய்கிறானுங்க, எவ்வளோ உண்மையாக இருக்கிறானுங்க, பாவம் இவனுங்களுக்கு இப்படி வருத அப்படின்னு இறைவன் நம்மளை பார்த்து ஐயோன்னு என்ன செய்வார்? சொல்லுவார். ஆவா என்றால் ஐயோ என்று பொருள். ஐயோ என்று யார் வேணாலும் சொல்லலாம். ஆனால் இறைவன் சொல்லுகின்ற அந்த வார்த்தைக்கு நிறைய அர்த்தம் உண்டு. ஒருத்தர் நம்மை பார்த்து சொல்கிறது அவங்களுக்கு நமக்கு உதவ முடியாது. இப்போ ஒருத்தர் சிகிச்சையில் இருக்கிறாரு, டாக்டர் சொல்கிறாரு மெடிக்கல் செலவு ஒரு 15 லட்ச ரூபா வர்றாங்கிறாரு, நீங்கள் ஐயோங்கிறீங்க. உடனே அடுத்த நிமிஷம் 14 லட்ச ரூபா கொடுத்துருவீங்களா? 150 ரூபாய்க்கு ஆப்பிள் வாங்கி கொடுப்பீங்க. அதே டாக்டர் அவனுக்கு திங்கக்கூடாதுன்னு சொல்லிடுவார். 6 ரூபாய் தின்னுட்டு போயிடுவான். அந்த 150 ரூபாய் வேஸ்ட்டு. ஆனால் ஒரு பெரிய மல்டி மில்லியனர் ஐயோன்னு சொன்னால் எனக்கு தம்பி கவலைப்படாதீங்க, யார் பார்த்துக்கிறார் சொல்லுவார்ல. அந்த மாதிரி இறைவன் யாராக இருக்கிறார்? நம்ம கூட மல்டி மில்லியனராக இருக்கிறார். அதனால் நமக்கு என்னது பயம் கிடையாது. யார் வேணாலும் நம்ம என்ன வேணாலும் செய்யலாம். நாம் காக்கப்படுவோம், அதில் நாம் உறுதியாக இருக்கிறோம். காக்கப்படலனாலும் நன்றை செய்வாய் பிழை செய்வால் நானும் இதற்கு நாயகம் என்று நம்ம பணியை செய்து கொண்டே இருப்போம், போய்கொண்டே இருப்போம். புரியுதா? ஏனென்றால் நமக்கு எது வேண்டும் அது வேண்டும் என்ற எண்ணமே இல்லையே நமக்கு. நம்ம எதையும் இழக்கவும் தயாராக இருக்கிறோம், ஏற்றுக்கொள்ளவும் தயாராக இருக்கிறோம். நமக்கு இது இருந்தால்தான் முடியுங்கிற எண்ணம் ஒரு நாளும் என்னைக்குமே கிடையாது. ஆவா என்று அருள் செய்வானை. என்ன அழகான வரி! ஆவா என்று அருள் செய்வானை. இப்போ நிறைய கஷ்டங்களை நாம் சந்தித்தோம். மடத்தூர் கோயிலுக்கு குருவை சந்திக்க போனோம், குருநாதரை பார்த்தோம், தீக்கி கொடுத்த குருநாதரை பார்த்தோம். அவர் சொல்கிறார், எல்லா நிகழ்ச்சிகள்லையும் முன்னால் நின்று செய்யுங்க, எல்லாரும் முன்னால் நின்று செய்யுங்க, எல்லாரும் நிகழ்ச்சிகளை கவனிங்க அப்படிங்கிறாரு. இறைவன் அவர்களிருந்து பேசாமல் சொல்லுவாரா? நம்ம அதை செய்கிறோம் செய்யலை அது வேறு விஷயம், யாரோ செய்கிறாங்க அது வேறு விஷயம். ஆனால் குருவுக்குள் என்ன இருக்குது? இவன் இந்த வேலையை செய்வான் நம்புகிறார்ல, அந்த நம்பிக்கை போதுங்கிற அந்த நம்பிக்கை ஒன்றே நமக்கு போதும். போன உடனே சொல்கிறார், எல்லா வேலைகளும் சாமி நன்றி சாமி, எல்லா வேலைகளையும் முன்னின்று செய்யுங்க அப்படின்னு சொல்கிறார். எவ்வளோ பெரிய விஷயம் அதெல்லாம் நமக்கு. சடையானை சந்திரனை தனித்தான் தன்னை சங்கத்த முத்தனைய வெள்ளை ஏற்றி. அதாவது இடப வாகனத்துக்கு நிறம் சொல்கிறார். சங்கு முத்து மாதிரி வெள்ளையா இருக்குது அவருடைய காளை வாகனம். வெள்ளை ஏற்றின் நடையானை. அந்த நடையானைனா இடப வாகனத்தை இறைவன் தானே செலுத்துறாரு, அவர் தானே அதுக்கு பாகன். குதிரையை செலுத்துவன் குதிரை பாகன், இவர் இடபத்தை செலுத்துறதுனால நடையானைனார். இப்போ மதுரைக்கு குதிரை வைக்க வரும்போது குதிரையை நடத்தி காட்டினது யாரு? சிவபெருமான் தான். அவர் தான் நடத்தி காட்டுறாரு. இந்த குதிரையினுடைய அந்த இலக்கணங்களை எல்லாம் பாருங்க. நம்பியை என்ற சொல்லுக்கு என்ன பொருள்னா, நம்புவதற்கு உரியவன் தான் நம்பி. மனிதர்களில் சிறந்தவனை நம்பி என்பார்கள். யார் ஒருவர் நம்புவதற்குரியவரோ அவர் நம்பி. இறைவன் எதற்குரியவர்? நம்புவதற்குரியவர். நல்லாற்றானை, அந்த கடைசி வரி எல்லாம் அவிடமா வச்சுட்டார். நல்லாற்றானை நான் அடியேன் நினைக்கப்பெற்று உய்ந்தவாய். சார் என்ன அழகா இருக்குது. நான் அடியேன், நான் அவரை நினைச்சேன் நல்லா இருக்கிறேங்கிறார். இறைவனை நினைத்தான் நல்லா இருக்கலாங்கிறது எவ்வளவு அழகான வரி. அடுத்த மந்திரம், படாரவும் ஒன்று கொண்டு அறையில் ஆழ்த்த.
படம் எடுக்கின்ற நாகத்தை எங்கே கட்டியிருக்கிறாரு? அறையில் கட்டியிருக்கிறார். இப்போ ஸ்கூல்களெல்லாம் தொடங்கிட்டுதா? அப்போ இந்த குழந்தைகள் எல்லாம் என்னாச்சுது? எல்லாம் ஊருக்கு ஏன் போகிறாங்க? இது ஊரில் போய் பாடுறது இல்லை. ஊரில் போய் பாடினா விரட்டி விட்டுருவாங்க, புரியுதா? சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகிறாங்களாங்க, போன உடனே என்ன செய்யணும்? தேவாரம் பாடுறோம். காலையில் 1 மணி நேரம் தேவாரம், மத்தியானம் 1 மணி நேரம் தேவாரம் விரட்டி விட்டுருவானுங்க. நிறைய வச்சு கேள்விப்பட்டேன். இன்னைக்கு ராதாபாய் அவர்களுக்கு ஸ்கூல், தனியார் பள்ளியே வச்சிருக்கிறாங்க சார். நம்ம மாணவர் ராதாபாய்க்கு இன்னைக்கு ஸ்கூல். நான் இப்போ துணைவியார் ஊருக்கு, அந்த மருமகள் சொந்தக்காரங்க ஊருக்கு போயிருக்கும்போது லாட்ஜி போட்டு தர, லாட்ஜில் தங்கிடுங்க. நாங்கள் எனக்கு இதை வச்சு சமாளிக்க முடியாது. நான் இல்லை, உங்கள் கூட தான் இருப்பேன் அப்படின்னு. சரி, நம்ம கூட வேற இருப்பாரா அப்படி கஷ்டப்பட்டு கூட உட்கார வச்சுருந்தாங்க. ஆனால் நான் இவங்க எல்லாருடைய குணம் தெரிஞ்சு இப்படியே ஒரு 10 மணி நேரத்தை ஓட்டி பட அரவம் ஒன்று கொண்டு அறையில் ஆர்த்த பராபரனை பைநீலி, திருப்பைநீலி. அப்பர் சுவாமியோட தனிச்சிறப்பு என்ன தெரியுமா? நீங்கள் அப்பற்ற மட்டும்தான் இது பார்க்க முடியும். வேறு ஒரு பதிய தலத்தில் பாடும்போது வேறு நிற தலங்களை சொல்லுவார். வேறு நிறைய தலங்களை என்ன செய்துகிட்டே இருப்பார்? ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பார். இது அவருடைய தேவாரத்தினுடைய தனிச்சிறப்பு. பைநீலி மேவினானை, மேவினானா எழுந்தருடையவர். அடல் அரவம், வலிமை, அடல்னா வலிமை. அடல் அருவம் பற்றி கடைந்த நஞ்சை அமுதாக உண்டானை. பாம்பை, வாசுகி என்ற பாம்பை வைத்து கடைந்து அதில் விஷம் வந்த போது அதை எதா குடிச்சிட்டாரு? அமுதாக உண்ட ஆலம்தான் உகந்து. அவ்வளவுதான். அந்த தேவாரத்துக்கான விளக்கம்தான். உண்டானை, ஆதி ஆணை. ஆதியான்கிற வார்த்தைக்கு கவனமாக பொருள் எழுதணுங்க. எத்தனாவது மந்திரம்? 3வது மந்திரம். ஆதி என்பதற்கு எல்லோருக்கும் உட்பட்டவன் அர்த்தம். கவனமா எழுதணும். ஆதி என்றால் எல்லோருக்கும் உட்பட்டவன். முந்திய முதல் நடு இறுதியுமானாய். அந்த திருவாசகம் சொன்னீங்கன்னா புரிஞ்சிடும். முந்திய முதல் நடு இறுதியுமானாய். மூவரும் அறிகில, மூவரும் அறிவதற்கு முன்பே இவன் இருக்கிறான். சொன்னாங்களா? ஈரில்லாதவன் ஈரில்லாமல் இருக்கிறான். மீண்டும் இந்த கடவுள்கள் படைக்கப்பட்டால் அதற்கு முன்னால் இருப்பவனாக யார் வந்துடுவார்? சிவன் வந்துடுவார். அதனாலதான் என்ன சொன்னாரு? ஆதியே ஆதியானை மடல் அரவம் மண்ணு பூங்கொன்ற. மடல்னா அந்த இடம் கவனமா படிக்கணும். மடல்னா இதழ்கள்னு அர்த்தம். பூக்களை பற்றி சொல்றாரு. பூக்கள்ல என்ன ஓசை? வண்டுகள் தேர்ந்தெடுக்கும் போது சத்தம் வருது. இதழுடைய கொன்றை மாலை அணிந்திருக்கிறாருங்க. பூவுல இருந்து என்ன சார் சத்தம் வருதுன்னு கேட்கக்கூடாது. வண்டுகள் அந்த மலர்ல இருந்து சத்தத்தை எழுப்புகிறது. மடலரவம் மண்ணு நிலையான பூங்கொன்ற யானை மாமணியை. மாமணி என்பது குருவுக்கான குறிப்பு. மாணிக்காய். மாணி என்றால் பிரம்மச்சாரின்னு அர்த்தம். எது? பாம்பே இருக்கும். பாம்பே இருக்கும். கரெக்ட். மாணி என்றால் பிரம்மச்சாரின்னு அர்த்தம். தீதில்லை மாணி திருவாசகத்தில் இருக்குது. அந்த திருவாவடுதுறை ஆதின வரலாற்று புத்தகத்தில் மாணிக்கவாசகர் 2 சிவனடியார் பேர் தான் சொல்கிறார். ஒன்று கண்ணப்பர், இன்னொன்று சண்டீசர். வேறு 2 பேருக்கு பேர் யார் பேரும் சொல்லலை. அதில் சண்டீச நாயனார் பேர். தீதில்லை மாணி. மாணினால் பிரம்மச்சாரின்னு அர்த்தம். மாணிக்காய் காலம் தன்னை உதைத்தவன் நடலரவம் செய்தானே. நடனம் புரிந்தால் நடனம் செய்யும் போது ஓசை எழுகிறது. நல்லாற்றானை நானடியே நினைக்க பெற்று உய்ந்தவார். என்ன அழகான வார்த்தை, நானடியே. அந்த நானடியேங்கிறத நானும் அடியே அப்படியெல்லாம் விரித்து கொள்ளலாம். புரியுதா? இந்த நான் என்ற வார்த்தையை நம்ம சொன்னால் அது முனைப்பாயிரும். அப்பர் சொல்றது அப்படி கிடையாது. நானும் என்பதை செய்யுள் கருதி எப்படி சொல்றாரு? நான் அடியே. அடியேன் நான் நினைக்க பெற்று உய்ந்த. நினைத்தேன் உய்ந்தேன். அடுத்த மந்திரம். கட்டங்கம் ஒன்று தம் கையில் ஏந்தி. மழு என்ற ஆயுதம் வைத்திருக்கிறாரு. திரிசூலம் வைத்திருக்கிறார். இறைவனுடைய ஆயுதத்துக்கு பேர் தான் கட்டங்கம். ஒன்று தம் கையில் ஏந்தி கங்கணமும் காதில் விடு தோடும் இட்டு. கங்கணம் கட்டி இருக்கிறாரு, காதில் தோடு போட்டிருக்கிறாரு. சுட்டங்கம் கொண்டு துதைய பூசி. கொஞ்சம் கவனமாக படிக்கணும். சுட்டங்கம்னா நன்காட்டில் அங்கங்கள் சுடப்பட்டிருக்கிறது. நன்காட்டில் எது சுடப்பட்டிருக்கிறது? அங்கங்களை சுட்டிருக்குது. அந்த சாம்பலை இவர் பூசியிருக்கிறார். அங்கம் சுட்டு. சுட்டங்கம் கவனமாக சொல்லுங்க. சுட்டங்கம்னா பொருள் வராதுங்க. அங்கம் சுட்டுன்னு சொல்லணும். அங்கத்தை சுட்ட சாம்பலை பூசியிருக்கிறார். அங்கே எங்கள் உறவினர் ஒருத்தர் இறந்ததுக்காக திருநெல்வேலிக்கு போயிருந்தேன்.
அங்கே போனால் அந்த அந்த நன்காட்டு கடன்களெல்லாம் பார்த்தா நமக்கெல்லாம் எவ்வளவோ பயமாக இருக்குது. அந்த கடன்களை பெரிய பணக்காரர் மெட்ராஸில் பெரிய கட்சிக்காரரு பெரிய பணக்காரரு அந்த உணவு ஆக்கி கொண்டு போய் அந்த மணல் தரையில் தானே இலை வச்சு வைக்கிறாங்க இறந்த பிறகு. அந்த சடங்குக்கு தான் போயிருந்தேன். அதெல்லாம் பார்த்தா என்ன வாழ்க்கைன்னு தோணுது. அது அப்போ மட்டும்தான் தோணுது, புரியுதா? எவ்வளவு டைனிங் டேபிளில் சாப்பிடுவார் அவர். சாப்பிட்றத நான் பார்த்துருக்கிறேன். சென்னையில் பெரிய செல்வந்தர். ஆனால் தரையில் வாழை இலையில் மண் சட்டியில் சாதமாக்கி கொண்டு வைக்கிறாங்க. அதுதான் உணவாக வைக்கிறாங்க. பிறகு அந்த உணவை வச்சுட்டு காக்கா வருதான்னு தேடுறாங்க. இப்போ அங்கே எங்கள் ஊரில் வேறு மாதிரி பழகிட்டானவ. அங்கே காக்காவுக்கு வைக்கும்போது வீட்டிலே வச்சிடுறானுவ. எங்கே முதல்ல எடுக்குதோ ஃபோன் அடிக்கிறானுங்க, கிளம்பிடுறானுவ. வீட்டில் எடுத்துட்டுனா காக்கா எடுக்கலான்னு கிளம்பிடுறாங்க. புதுசு புதுசாக பழகிறானுவ. ஊரில் போய் பார்த்தேன் நான். அப்போது அதில் அவருக்கு அசைவ உணவு பழக்கம் உண்டு. அசைவ உணவு வச்சுருக்காங்க. இப்போ காக்கா வர்றதுக்கு முந்தி நாய்கள்லாம் வந்தாச்சு. எதை சாப்பிட? அதை சாப்பிட்றதுக்கு வந்தாச்சு. அதை விரட்டுறதுக்குள்ளே பெரிய பாடு. இதையெல்லாம் பார்த்துட்டு அந்த உடை எடுத்து கொடுக்கறது தானே பெரிய சம்பிரதாயமாக வச்சுருக்காங்க. அது ஏன் அப்படின்னா அவங்க ஒரு குடும்பத்தில் ஒரு பெரியவர் இல்லை, உணவு எப்படினாலும் சாப்பிடுவான். எப்படியும் அவனுக்கு ஒரு வீடு இருக்கும். ஆனால் அவனுக்கு என்ன இல்லாமல் போயிடக்கூடாது, உடை இல்லாமல் போயிடக்கூடாதுங்கிறது தான் எதை சடங்காக வச்சுருக்காங்க. அந்த உறவினர்கள் எடுத்து கொடுத்த உடனே அவனுக்கு 5 வருஷத்துக்கு வரும். அப்போ அந்த காலத்தில் ஒரு சடங்காக வச்சுருக்காம பாருங்க. எப்படி? ஆமாம். எது? ஆமாம். உறவினர்கள் எல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாங்க. அந்த காலத்து சம்பிரதாயத்தை சொல்கிறேன். அதெல்லாம் நான் சைவ சித்தாந்திங்கிறதுனால நான் அது எதுவாகவே பார்ப்பேன். சைவ சித்தாந்தம் அதை விட முக்கியம் கொடுப்பாங்க. ஆமாம். அதை விட பெரிய விஷயம் அந்த ஊரில் அந்த சடங்கு செய்கிறதுக்கு வர்றாங்கல்ல, அவன் மாதம் 90,000 ரூபா சம்பாதிக்கிறான். அந்த ஏரியாவில் எவனுமே இல்லை. அவன் வேன் வச்சுருக்கிறான். தனியாக வேனில் கேங் மாதிரி இறங்குறான். எல்லா வேலையும் முடிச்சுட்டு வேன் வாடகை அவனுக்கு தனியாக சம்பளம் மட்டும் 2,000 ரூபா சம்பளம் மட்டும். ஒரு நாளைக்கு 2-3 பண்ணுறானோ. அவனுடைய மாத வருவாய் 90,000 ரூபாங்கிறானுங்க ஊரில். இன்னைக்கு கருமாதிரி நாளைக்கு ஆமாம் 8 கொண்டு சொல்லுவாங்க. ஆமாம். இந்த மாதிரி ஆட்சி. ஆமாம். இன்னைக்கெல்லாம் வேலையின் காரணமாக என்ன பண்ணுறாங்கன்னா 3 மணிக்கு கருமாதி முடிஞ்சு 8 மணிக்கு திரும்ப அவங்க அதையே முடிச்சுட்டு கிளம்பிடுறாங்க. ஆமாம். அதாவது விமான டிக்கெட்டு தான் அதையெல்லாம் முடிவு செய்யுது. இந்த சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த உயிர் ஒரு 16 நாளைக்கு நம்மளை தேடும். நானெல்லாம் அதெல்லாம் கிராமத்தில் கூடவே இருந்து பார்த்துருக்கிறேன். அந்த உயிரை பார்க்கல, அந்த சடங்குகளை எல்லாம் பார்த்துருக்கேன். என்னுடைய நவீன வாழ்க்கையில் எல்லாமே என்ன செஞ்சுட்டு மாறிடுச்சு, புரியுதா? அதை நான் ஒரு கவிதை சொல்லுவேன் அடிக்கடி, உங்களுக்கிட்ட சொல்லியிருப்பேன், மறந்தால் ஞாபகப்படுத்திக்கிடுங்க. ஒரு அப்பா மகனுக்கு கடிதம் எழுதுறாரு. இந்த மாதிரி எனக்கு வயசாயிட்டு எப்போ வேணாலும் ஆபத்து டாக்டர் வந்துரு அப்படிங்கிறார். அவன் சொல்கிறான் கம்பெனியில் லீவ் தர மாட்டாங்க, டிக்கெட்டும் கிடைக்காது. அமெரிக்காவில் வெளியே வர்றதெல்லாம் திடீர்னு டிக்கெட் எடுத்திங்கன்னா பல லட்சங்கள் வேணும், வர முடியாதுங்கிறான். அப்போ அவர் கடிதம் எழுதுகிறார். அதாவது என் இறுதி ஊர்வலத்தில் நான் கண்ணீர் விட்டு வளர்த்த நீ வரவில்லை என்றாலும் நான் தண்ணீர் விட்டு வளர்த்த தென்னை மரம் வரும் அப்படின்னு கடிதம் எழுதுகிறார். யாருக்கு? மகனுக்கு. என் இறுதி ஊர்வலத்திற்கு நான் கண்ணீர் விட்டு வளர்த்த நீ வரவில்லை என்றாலும் எது வரும்? நான் தண்ணீர் விட்டு வளர்த்த தென்னை மரம் வரும் மகனே, அது போதும் அப்படின்னு கடிதம் எழுதுகிறார். அதனால் வாழ்க்கையெல்லாம் இப்படி மாறிட்டு வேகமாக மாறிட்டு இருக்குது. நமக்கு யார் இருக்கிறா? நம்ம தான் அதுக்கு முந்தைய இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கிறோமே. நம்ம தான் இதெல்லாம் நடக்கும்னு என்ன செய்கிறோம், தெரிந்து வைத்துக் கொள்கிறோம்ல. நம்ம தான் எதிர்பார்ப்பே இல்லாமல் தானே வாழ்கிறோம். என்ன சொல்கிறீங்க? எந்த எதிர்பார்ப்பும் இல்லை. இது இருந்தால் தான் முடியும்னு சொல்லும்போது தான் சார் பிரச்சனை. நான் எது இல்லைனாலும் பரவாயில்ல தானே சொல்கிறேன். மடலரவம் மண்ணு பூங்கொன்ற யானை மாமணியை நடலரவம் செய்தானே நல்லான். அடுத்தது கட்டங்கம். சுட்டங்கம் கொண்டு துதைய பூசி, துதையன நிறையன்னு அர்த்தம், நிறைய. சுந்தரனாய் சூலம் கையேந்தினானே, கையில் திரிசூலம் வச்சிருக்கிறாரு, அழகாக இருக்கிறார். அதாவது சாம்பலை பூசி அழகாக இருக்கிறார். அப்படின்னா இயற்கையாகவே எப்படி இருக்கிறாருன்னு அர்த்தம், அழகாக இருக்கிறார். ஞான சம்பந்தருக்கு அலங்காரம் பண்ணுறன்னு ஒரு பெரிய நகைகளெல்லாம் அணியலியா, திருநீரு முத்துக்கள், அவ்வளவுதான். ஏன்னா இயற்கையாக அவர் என்ன செஞ்சார், அழகாக இருந்தார். சுந்தரனை சூலமேந்தி கையேந்தினானை பட்டங்க மாலை. இந்த பட்டங்க மாலை நிறைய சூடி அங்கம் பட்ட மாலை. சார் அப்படி படிக்கணும். பட்டங்க மாலை எப்படி படிக்கணும்? அங்கம் பட்ட மாலை. அங்கம்னா உடம்பு. உடம்பை எரிச்சா என்ன வரும்? எலும்பு. எலும்பை எதா போட்டிருக்கிறாரு? போட்டிருக்கிறார். அருணை வடிவேல் முதலியார் அவர் அழகா அதையெல்லாம் சொல்றார். அங்கம் பட்ட மாலை நிறைய சூடி பல்கணமும் தாமும் பறந்து காட்டில் நட்டங்கம் ஆடி, நடனம் ஆடுறார்.
நல்லாற்றானை நானடிய நினைக்கப்பெற்று உய்ந்தவாறு. உலர்ந்தார்தம் அங்கம் கொண்டு உலகம் எல்லாம். உலர்ந்தார்னா இறந்தவர்னு அர்த்தம். அது ஏற்கனவே அங்கே வந்துட்டு பட்டங்கம். உலர்ந்தார்தம் அங்கம் கொண்டு உலகம் எல்லாம் ஒரு நொடியில் உழல்வானை. ஒரு உழல்வானைனா திரிபவன். இறைவன் நினைத்தால் ஒரு நொடியில் இந்த உலகத்தை சுற்றி வர முடியும். உலப்பில் செல்வம். உலப்பில் செல்வம்னா அழியாத செல்வம். உலப்பில் செல்வம் அந்த இடம், அந்த சென்டென்ஸ் கம்ப்ளீட் ஆகாமல் இருக்கும். நாம் கம்ப்ளீட் பண்ணிவிடணும். உலப்பில் செல்வமாக இருப்பவன் முடிச்சு விடணும் அந்த சென்டென்ஸை. சிலந்திதனுக்கு அருள் செய்த தேவதேவை. மாரியம்மன் கோயிலில் இப்போ 2 வகுப்பாக சிலந்தி தான் போயிட்டு இருக்குது. என்ன சோழன் கோச்சங்கனான் வரலாறு தான் சொல்லிட்டு இருக்கிறோம். அந்த ராஜராஜ சோழனாலும் சரி, எந்த ஒரு மன்னனாக இருந்தாலும் கோயில் கட்டியவர்களெல்லாம் ஞானிகள் அப்படின்னு ஒரு செய்தியை இப்போ எடுத்து சொல்லிட்டு இருக்கோம். ராஜராஜ சோழன் ஒரு ஞானி, கோச்சங்கனான் ஒரு ஞானி. எனக்கு முற்பிறவியிலேயே சிவனுக்கு வழிபாடு செய்த சிலந்தியாக இருந்து ஒரு மன்னனாக வரணும், எவ்வளோ பெரிய ஞானியாக இருக்கணும். என்ன சொல்கிறீங்க? ஞானிகள் மட்டும்தான் கோயில் கட்ட முடியும். அதுக்கு நம்ம குருநாதர் ஒரு உதாரணம். ஞானியாக இருந்தார், என்ன கட்டினார்? கோயில் கட்டினார் அப்படி சொன்னோம். அதில் ஒரு செய்தி சொன்னேன் நேற்று. நல்லா அழகாக நல்லா சிரிச்சு கேட்டாங்க. நான் கேட்கறதுக்கு ஆள் இல்லை. நம்மள்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம், பண்டிகையை கொண்டாடினான்னா பண்டிகையாக பார்த்து நீ கொண்டாடினது போதும்டான்னு சொல்லி வரைக்கும் கொண்டாடுவான். புரியுதா? தீபாவளிக்கு பட்டாசு வெடினா 1 வாரத்துக்கு வெடிப்பான். அதே தான் நம்ம ஆட்கிட்ட கெட்ட பழக்கம். ஒன்று ஆரம்பித்தோன்னா அதில் கடைசி வரைக்கும் ஓடிக்கிட்டே இருப்பான். ராட்டுக்காரனாக பார்த்து நாங்கள் கிளம்பியாச்சுன்னா அந்த ஏரியாவுக்கு வராதுன்னு சொல்லி வரைக்கும் எங்கே போவான்? ராட்டு ஆட்டத்துக்கு போவான். அதுதான் இன்னைக்கு வகுப்புலேயே நடந்திருக்குது. நான் இன்னைக்கு வகுப்பு நடந்தது அதுதான். அதை டக்குன்னு ஒரு முடிவுக்கு என்ன செய்ய மாட்டாங்க, கொண்டு வர மாட்டாங்க. அப்போது என்ன சொல்லிட்டு இருந்தோம்? ஒரு சிலந்திக்கு அந்த என்ன மன்னன், அந்த பூசலார் நாயனாரில் வர்ற மன்னன் காடவர்கோன், பல்லவ மன்னன். அந்த காடவர்கோன்கிற மன்னன் இடத்துல அவனும் குடமுழுக்கு நிர்ணயம் பண்ணுறான், பூசலாரும் நிர்ணயம் பண்ணுறான். இறைவன் போய் நீ குடமுழுக்க இன்னொரு நாளைக்கு வச்சுக்கன்னு சொல்கிறேன். உண்டா இல்லையா? அப்போ நான் ஒரு புது செய்தி சொன்னேன். பூசலார் வரலாறை யார்கிட்ட சொல்கிறாரு? நான் சொன்னேன் பூசலார் வரலாறை முதலில் சொன்னது சேக்கிழார் இல்லை, சிவபெருமான். அப்படி ஒரு புதிய, எல்லாமே புதிய பார்வையில் படிக்கணும். சிவபெருமான். பிறகு நான் காடவர்கோன் சார்பில் சிவபெருமான் மேலே ஒரு வழக்கு தொடுக்கிறேன் அப்படின்னு. என்ன வழக்குன்னா, கும்பாபிஷேகத்துக்கு வரமாட்டேங்கிறத எப்போ சொல்லணும்? சிவாச்சாரியாரெலாம் வந்து வேள்வி குண்டமெல்லாம் போட்ட பிறகு சொல்லணும். இவர் எப்போ சொல்லியிருக்கணும்? ஒரு 2 மாதத்துக்கு முந்தி இந்த மாதிரி நீங்கள் கோயில் கட்டினதெல்லாம் ஓகே. ஆனால் நான் எனக்கு நல்லா தெரியும், அடுத்த கும்பாபிஷேகம் நல்ல நாள் வருது, வைப்பீங்கன்னு தெரியும், வச்சிடாதீங்க. நான் எங்கே போகிறேன்? ரெண்டாவது இவர் அங்கீங்கனாதபடி வியாபக பொருள் தானே, அங்கேயும் போகலாம். ஏன் இந்த பஞ்சாயத்தை ஆரம்பித்தார்? இந்த கேள்வியை ஒன்றுமே கேட்கறது இல்லை நம்ம ஆட்கள். இல்லை, கதை கேட்டுகிட்டே போயிட்டே இருக்காங்க. நான் அந்த கேள்வியை கேட்டேன். அது எதுக்குன்னா, அப்படி செய்தாதான் அந்த காடவனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி வரும். இப்போது தாலி கட்டுற நேரத்தில் கல்யாணம்னா அதான் அதிர்ச்சி வரும். 90 நாளைக்கு முந்தி கல்யாணம்னா அதிர்ச்சி வராது. இவங்கடா இன்னொரு மாப்பிள்ளைட்டு போயிட்டே இருக்கும். இவனுக்கு எதை கொடுக்கணும்? ஒரு அதிர்ச்சியை கொடுத்தால் இவன் இந்த மார்க்கத்தில் நிறைவேற்றிட்டான், கோயில் கட்டிட்டான், அடுத்த மார்க்கத்துக்கு போகும். இவனை எந்த மார்க்கத்துக்கு செலுத்தணும்? யோக மார்க்கத்துக்கு செலுத்தணும். அதற்கு இதை பயன்படுத்தினார்னு தான் பொருள் சொல்லணும். தவிர கற்கோயில் கட்டின காடவனும் நல்லவன், பூசலாரும் நல்லவர். 2 பேரையும் ஸ்டெப்புக்கு நகர்த்தணும். பூசலாரை அடுத்த ஸ்டெப்புக்கு நகர்த்துறாரு. புரியுதா? மன்னனே காலில் விழுந்து வணங்குறான், அந்த ஸ்டெப்புக்கு நகர்த்துறான். மன்னனே விழுந்து வணங்கினாலே ஜீவன் முக்த நிலை தான். இவனை நகர்த்தணும். இப்படி ஒரு கதையை அவர்கிட்ட சொல்லலைன்னா, அந்த இறைவன் அதுக்கு முந்தின நாள் நைட்டில் கனவுல வந்ததுனால தான் யாரை பார்க்க வர்றான். அப்போ அவருக்கு என்ன சம்பந்தம்? இன்னைக்கு புது செய்தி சொல்கிறேன் சிவா. அவருக்கு என்ன சம்பந்தம் கிடைக்குது? நாயனார் சம்பந்தம் கிடைக்குது. இல்லைன்னா அதனே உட்காந்து கோயிலை கட்டிட்டு வர்ற சிவாச்சாரிக்கு சம்பளத்தை கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார். புரியுதா? அவருக்கு முதலாக என்ன சம்பந்தம் வருது? ஒரு நாயனார், அது தன்னை விட மார்க்கத்தில் மேலான ஒரு நாயனாருடைய சம்பந்தம் கிடைக்குது. மனக்கோயில் கட்டுறதுக்கு வலிமை படைத்த ஒருத்தருடைய சம்பந்தம் கிடைக்கணும்னா இப்படி ஒரு அதிர்ச்சியான ட்ரீட்மெண்ட். அந்த அதிர்ச்சியான ட்ரீட்மெண்ட்டில் அவன் யாராக மாறுறான்? அடுத்த மார்க்கத்தை நோக்கி போகிறான் அப்படின்னு ஒரு இன்னைக்கு புது செய்தி சொல்லியிருக்காரு. அதில் பூசலார் அவருக்கு கிடைக்கணும், பூசலாருடைய காலில் இவன் விழணும், பூசலார் அவருக்கு என்ன கொடுக்கணும்? அருள் கொடுக்கணும், வாழ்த்து சொல்லணும், அதில் அவன் மேலே வரணும். அப்படி யார் ஆசைப்பட்டா? இறைவன் ஆசைப்பட்டார். இப்போது நான் ஒருத்தருக்கு பணம் கொடுக்க நினைக்கிறேன்னா அவர் இருக்கிறது 200 கிலோமீட்டருக்கு. அங்கே என் தம்பி அங்கே இருக்கிறான்னா நான் என்ன சொல்லுவேன்? தம்பி இந்த மாதிரி வருவார், ஒரு 2000 ரூபா கொடுத்துரு, ஒரு 20,000 ரூபா கொடுத்துரு சொல்கிறேன்ல. அதுமாதிரி இறைவன் காடவர்களுக்கு கோயில் கட்டுறதுக்கு செய்ய ஆசைப்பட்டார். யாரை வச்சு கொடுத்துடலாம்? பூசலாட்டை வாங்கிடுங்கன்னு சொல்லுவேன். அப்படி புரிஞ்சுக்கிட்டா தான் நீங்கள் பெரிய புராணம் படித்து மேலே வர முடியும்.
இல்லைன்னா 500 யுகமானாலும் இப்படியே கதை பேசிகிட்டே இருக்க வேண்டியதான். அறிவாளிகள் எல்லாம் நமக்கு பெரிய ஆட்களாக தெரிவாங்க. அறிவாளிகள் பெரிய ஆட்களாக தெரியக்கூடாது. அனுபவசாலிகள் தான் யாராக தெரியணும், பெரிய ஆட்கள். உங்கள் உயிரை வளர்ப்பவர் யார், உங்களை அறிவை வளர்ப்பவர் யார், இந்த கேள்வி தான் தேவை. நான் யார் வேணுங்கிறேன், உயிரை வளர்க்கணும். இந்த வகுப்பு இன்னைக்கு நீங்கள் கேட்ட பாடம் நீங்கள் சரியாக பயன்படுத்துறீங்கன்னா 20 மாதத்துக்கு போதும். அப்படிதான் சாமி, அவ்வளோ செய்தி இந்த பாடம் நமக்கு தந்திருக்குது. அதை நீங்கள் உயிரில் பதிய வச்சா போதும். அதாவது என்ன சொன்னார், அந்த ராய சொக்கலிங்கம்னு ஒருத்தர் பண்டிதமணி திருவாசக உரையில் ஒரு கட்டளை இருக்கிறார். அதாவது பண்டிதமணி கதிரேசன் செட்டியாருக்கு நாம் செய்யும் கைமாறு என்ன அப்படியே அவரே கேட்குறார். அவர் எழுதிய உரையை படிப்பது தான் அப்படிங்கிறார். புரியுதா? அதனால் மாணவர் ஆசிரியருக்கு செய்யும் கைமாறு என்ன? இன்னைக்கு கேட்டதை நீங்கள் யார் நேரத்துலையும் சொல்லலாம் வேண்டாம். சொந்தக்காரனும் வீட்டுக்கு வந்துட்டு போகலாம் மட்டும் சொல்லுங்கள். புரியுதா? யார்ட்டையும் சொல்ல வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்க, உங்கள் உயிர் என்ன செய்யணும், இவர் சொன்னதை நான் கடைப்பிடித்து என்ன செய்ய போகிறேன், வளரப்போகிறேன். அந்த உணர்வு ஒன்று போதும், அந்த உணர்வே உங்களை வளர்க்கும். நீங்கள் சொல்றது கரெக்டாங்க சார், கரெக்டுங்க சார். ஆமாம், சொந்தக்காரங்க கொஞ்சம் வெளியே போனால் தான் நமக்கு அந்த அருள். ஆமாம் ஆமாம், சொல்றதா இருக்கும்போதே அவங்க நாம தான் வந்து. ஆமாம் சார். இது அருள் எனக்கு வர மாட்டேங்குது. இப்போ திருநாவுக்கரசருக்கு ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் தானே சார் அவங்க அப்பா உடனடியாக தூக்குனது. அவருக்கு தெரியாத திருநாவுக்கரசுக்கு அப்பா வேணும் அம்மா வேணும், ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும். கொடுத்தா தான் திருநாவுக்கரசர்னு ஒரு நாயனார் வருவார். அவர் பிராமணராக இருந்தால் கூட பிரச்சனை இல்லை, அப்பா அம்மா சுற்றுப்புறம் கொஞ்சம் வலுவாக இருக்கும். இவருக்கு அதுவும் கிடையாது. தூக்குற அம்மாவை, தூக்குற அப்பாவை, அக்காவுக்கு கணவரான அங்கே போய் மச்சான் மச்சான்ட்டு அங்கே போய் உட்காந்துடுவார். தூக்குற அவரே தூக்குடா. புரியுதா? அக்காவை மட்டும் உட்கார வேண்டாம். எதுக்குன்னா பெண்களுக்கு வந்து கொஞ்சம் அழுந்திர குணம் அதிகமாக இருக்கும். இந்த அம்மா கோயிலில் போய் தான் உட்காரும் உறுதியாக. அதாவது பன்முறையும் விண்ணப்பம் செய்தனாரால் இந்த தம்பியை கொண்டு வான்னு இந்த அம்மா அழணும். இந்த அம்மா அழுகையில் இந்த அம்மா குருவாக மாறணும். இந்த அம்மாக்கிட்ட அருள் வாங்கி யார் வரணும், திருநாவுக்கரசர் வரணும். இது யாருடைய பிளான்? இதே எல்லாருமே சுற்றஞ்சூழல் நட்பும் சுற்றுஞ்சூழல் இருந்தாங்கன்னா அந்த கூட்டத்துக்குள்ள வந்து அந்த உயிர் நிச்சயம் அது வெளியே வராது. அந்த கூட்டத்துக்கு வந்து உயிர் வெளியே வராது. அதனால அந்த சிலந்திக்கு அருள் செய்த தேவதேவன் மகாதேவன் திருச்சிராப்பள்ளியின் சிவலோகன் எந்த ஊருக்கு போயிட்டாரு? நிறைய ஊர் சொல்றாரு. கலந்தார்தம் மனத்து என்றும் காதலானே. சார் என்ன அழகான வரி. அந்த வரியெல்லாம் நீங்க கோடு போட்டு வச்சுக்கணும். யாரெல்லாம் அவரோட கலக்கிறாங்களோ அவங்க மேல அவருக்கு என்ன வருதான்? காதல் வருதான். காதலானை கச்சி ஏகம்பனை காஞ்சிபுரத்தை கொண்டு வந்துட்டாரு. அந்த காடவர்வன் கோயில் கட்டினது எந்த ஊர்ல? ஆமா. கமழ்வும் கொன்றை மனம் இசுவிட கொன்றை நலம் தாங்கும் நம்பியை. நம்பிங்கிற தொடர் பலமுறை திரும்ப திரும்ப மகுடமாக வருகிறது. இறைவன் நம்புவதற்கு உரியவன். எல்லாருமே நம்புவதற்கு உரியவர்கள்னா, உயிர்கள் நம்புவதற்கு உரியவர்கள்னா அதால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ப முடியும். உயிர்கள் மேல குறை கிடையாது. புரியுதா? உயிர்கள் மேல குறை கிடையாது. அதனால இவ்வளவு இப்போ நம்ம அம்மாட்ட சொல்ல முடியுமா, அம்மா ஒரு 300 வருஷம் என் கூட இரு சொல்ல முடியுமா? புரியுதா? அது யார் கையில கிடையாது, அம்மா கையில கிடையாது. அது எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு அம்மாவை நம்பலாம். அம்மா நீ தான் என்னை காப்பாற்றணும், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உன்னை காப்பாற்றுறேன் அப்படி தானே சொல்லும். நான் படித்து முடிச்சோன்னே வேலை கிடைக்கல, வேலை தேடி வெளியே போனேன். எங்கள் அப்பா சொன்னார், நான் உயிரோடு இருக்க வரைக்கும் உனக்கு சாப்பாடு போடுறேன், வெளியே எங்கேயும் போகாதுன்னாரு. அப்போ எங்கள் ஊர்லலாம் என்ன பழக்கம்னா, வெளியே போனால் திரும்ப நீ காப்பாற்றுங்கன்னு வரக்கூடாது. இல்லை நானே பிழைச்சிக்கிட்டே வெளியே போனேன், அதுக்கப்புறம் நிறைய கஷ்டப்பட்டேன், எங்கே போகலை, ஊருக்கு போகலை. அப்போ அந்த பெற்றோர்கள் வந்து அவங்களுக்குன்னு ஒரு லிமிட்டட் இருக்குல்ல, அது வரைக்கும் தானே காப்பாற்ற முடியும். நம்புதல்ங்கிறது யாரைத்தான் நம்பணும்? இறைவன் நம்பணும். அதாவது எல்லோரையும் துணையாக கொள்ளணும். மாணிக்க வாசகர் சொன்னார்ல, உயிர் துணைன்னு யாரை சொன்னாரு? நம்ம மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகார தெளிவித்த இத்தக தேவர்க்கே சென்றுதாய் கோத்தும்பி. மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகம். என்ன உலகம்? பித்த உலகம். மக்கள் குலம் கல்வி எல்லாமே பித்த உலகம். இதெல்லாம் நம்ம எல்லாம் செய்து நல்லா செய்து மகனை படிக்க வச்சு வேலைக்கு கொண்டு வந்து கடைசியில் எதுக்கு பெத்தான்னு கேட்க போகிறான். அதுக்கு பேசாமல் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ரொம்ப சிக்கனமாக இருப்பார், பழனிக்காரர், சின்னத்துறன் பேர். அவர் ரொம்ப சிக்கனமாக இருப்பார். மகன் டாக்டர் ஆகிட்டான் பழனியில், இப்போ தான் கல்யாணம் நடந்தது. வட இந்தியாவில் படித்து டாக்டர் ஆகிட்டான், எம்எஸ் படித்து. மருமக டாக்டர், மனைவி பழனியாண்டவர் காலேஜில் பேராசிரியர், ஃபிசிக்ஸ் பேராசிரியர். இவருக்கு லட்சக்கணக்கான வருமானம் 2 பேருக்கு. இப்போ காஸ்ட்லியாக சட்டை எடுத்து போடுறாரு. என்னன்னு கேட்டால், நம்ம அவர் சொல்லுவார், நம்ம அனுபவிக்க நினைத்த போது பணம் இல்லை, பணம் வந்த போது அனுபவிக்க முடியலை. டாக்டர் அது தஞ்சாத இது தஞ்சாராரு, சட்டையாவது காஸ்ட்லியாக எடுத்து போடலாம். மகன்கிட்ட போனால் உங்களை யாரும் கஷ்டப்பட சொன்னான், உங்களை யார் சிக்கனமாக இருக்க சொன்னான். நான் இப்போ பழனி திருநெல்வேலிக்கு போகும்போது மகன் சொல்கிறான், கார் எடுத்துகிட்டு போ, பஸ்ஸில் போகாதுங்கிறான். பணம்
பணம் என்ன செய்யுது? இப்போ எங்கள் வீட்டில் ஹாஸ்பிட்டல் கிளம்பி போயிட்டாங்க, டிரைவர் சம்பளம், பெட்ரோல் சம்பளம், மெடிக்கல் செலவு. அப்போ யார் தான் சிக்கனமாக இருக்க வேண்டியிருக்குது? நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க. ஊருக்கு பிறகு 2000 ரூபா தந்தாங்க, சிக்கனமாக 1000 ரூபா செலவழித்தேன். அந்த 1000 ரூபாய் ஏதாவது சைவ செலவுக்கு வச்சுக்கன்னு கொடுத்துட்டேன். அந்த பணத்துக்கு வேறு எதுக்கு செலவழிக்கூடாது. நான் சிக்கனமாக இருந்தது எதுக்காகத்தான்? சைவத்துக்கு செலவழிக்கிறது. நான் ரொம்ப சிக்கனமாக செலவழித்து 1000 ரூபா கொண்டுருக்கிறேன். அதை எதுக்கு பயன்படுத்தணும்? சைவத்துக்கு. இப்போ நம்மக்கிட்ட எந்த விதமான டெபாசிட்டும் கிடையாது. அதாவது பாரத மாதா வந்து சித்தாந்த வகுப்புக்கு மாத செலவுக்கு 1000 தந்தாங்க. அதை வந்து நம்ம இந்த கோயில் இதுக்கு கொடுத்துட்டோம், ஆண்டு விழாவுக்கு கொடுத்துட்டோம். அவங்க தந்த பணமெல்லாம் அந்த பணம் இதுக்கு கொடுத்துட்டோம். நம்ம கையில் எந்த டெபாசிட்டும் கையில் கிடையாது. இன்றைக்கி நம்முடைய கமரன் டீச்சர் இன்றைக்கி உணவு செலவு யான் செலவுன்னாங்க. நான் சொன்னேன், நம்ம வேறு செலவுகள் நிறையா இருக்குது. இது யாரே செலவழிப்பாங்க? டாக்டர் அம்மாவே செலவழிப்பாங்க. அவங்க தான் செலவழிக்கிறேங்கிறாங்களே, பிறகு எதுக்கு நீங்கள் சிரமப்படுறீங்க? சித்தாந்த வகுப்புன்னு நினச்சிட்டாங்க. என்ன வகுப்புன்னு? ஆமாம். அதனால் நீங்கள் எதுக்கு செலவழிங்க? வேறு செலவுக்கு செலவு. பணம் வேண்டான்ட்டேன். நான் பணம் வேண்டான்னு சொல்கிற ஒரே வார்த்தையை நம்ம தான். பணம் வேண்டான்னு நீங்கள் வச்சுருங்க, சொல்லும்போது செலவழிங்க அப்படின்னு சொல்லிட்டேன். சரியா? அப்போது நமக்கு நிறைய செலவுகள் என்ன செய்கிறது இருக்குது. அதனால் கார் எடுத்துகிட்டு போக மாட்டேன்ட்டேன். இப்படி நம்ம ரொம்ப கவனமாக மக்கள் குலம் கல்வி என்னும் பித்த உலகில் பிறப்போடு இறப்பு என்னும் சித்த விகாரத்தில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோம். வாங்க, நலம் தாங்கும் நம்பியை நல்லாற்றானை நானடியே நினைக்கப்பெற்று உய்ந்தவாறே குலம் கொடுத்து. குலம் என்ற சொல்லுக்கு பொருள் எழுதுங்க. குலம்னா திருக்கூட்டம். குலம் என்றால் திருக்கூட்டம் அர்த்தம். இறைவன் நமக்கு எதை கொடுக்கிறாரு? திருக்கூட்டத்தை கொடுக்கிறார். கோள்னா துன்பம்னு அர்த்தம். திருக்கூட்டத்தோட இருந்தால் நமக்கு துன்பம் கிடையாது. திருக்கூட்டத்தோட இருந்தால் ஏன் துன்பம் கிடையாது? அதாவது திருக்கூட்டம் என்பதற்கு முதல்ல விளக்கம் தெரியணும். திருக்கூட்டம் என்பவர்கள் என்ன தன்மை பெற்றவர்கள்? சிவமாம் தன்மை பெற்றவர்கள். நம்ம சொல்ற திருக்கூட்டம் வேற. நம்ம திருக்கூட்டத்தின் தொடக்க நிலையில் இருக்கிறோம். புரியுதா? மாணிக்கவாசகர் சொல்ற திருக்கூட்டம் ஜீவன் முக்தர், அடியேரில் குட்டிய அதிசயம் அப்படிங்கிறார். ஒரு மாதத்துக்கு 10,000 கோடி சம்பாதிக்கிற ஒருத்தன் ஒரு பிசினஸ் மேனை பார்த்து ஆச்சரியப்படுறான்னா அவன் யாரா இருக்கணும்? 20,000 கோடி சம்பாதிக்கிறவனா இருக்கணும். மாணிக்கவாசகர் அதிசயம்னு சொல்றாருன்னா அவருக்கு சமமானவங்களை பார்த்தாலும் அதிசயப்பட்டிருப்பாரு. அதனால அந்த திருக்கூட்டம் என்பது துன்பம் நீக்குகின்ற அளவிற்கு. இப்போ நம்ம இப்படி கூடியிருக்கிறோம், உறுதியாக நம்முடைய துன்பங்கள் நீங்கும். ஏன்னா நாம் இப்போ வேறு சிந்தனையில இல்லை. நமக்கு என்ன சிந்தனை மட்டும்தான் இருக்குது? திருக்கூட்டம்னா சிம்பிளான டெபினிஷன் தான். என்ன சிந்தனையில் இருக்கணும்? சிவ சிந்தனையில் இருந்தால் திருக்கூட்டம். அப்போ சிவ சிந்தனையில் இருக்கும்போது என்ன குறையும்? துன்பம் குறையும், துன்பங்கள் நீங்கும். எல்லாரும் சிவ சிந்தனையில் இருக்கும்போது அங்கே ஒரு கூட்டு ஆற்றல் அதில் உருவாகும். பல ஆன்மாக்களினுடைய அந்த பலம், என்னுடைய பலம் உங்கள் துன்பத்தை நோக்கும், உங்கள் பலம் என்னுடைய துன்பத்தை நோக்கும். அதுக்கு ஒரு ஆற்றல் வரும். அதனால தான் குலம் கொடுத்து கோள்ன துன்பம் நீக்க வல்லான் தன்னை குலவரையின் மடப்பாவை பர்வதமலை மடப்பாவை இடப்பாவான. என்ன தமிழ் பாருங்க! மலங்கெடுத்து, இந்த வரி சைவ சித்தாந்தம். மலங்கெடுத்து 3 மலங்களை நீக்கி மாதீர்த்தம் ஆட்டிக்கொண்ட அருள் என்ற தீர்த்தத்தால என்ன ஆட்டிட்டாங்கிற. தீர்த்த நீர் ஆட்டிக்கொண்டாய் தேவாரத்தில் வருதா? அத்தாவுன் அடியேனே அன்பால் ஆர்த்தாய் ஆட்டிக்கொண்டாய். தீர்த்தத்தில் என்னைய குளிப்பாட்டிட்டாங்கிறார். அருள் என்ற தீர்த்தத்தில் குளிப்பாட்டினாய்ங்கிறார். அந்த அபிராமி அந்த அதில் வரும். அந்த அருள்னால என்னுடைய அழுக்கை நீக்கினாய்னா அபிராமி அந்த அதில் ஒரு செய்தி இருக்குது, கண்டுபிடிக்க. புரியுதா? மலம் கெடுத்து மாதீர்த்தம் ஆட்டிக்கொண்ட. அதைத்தான் திருவாசகத்திலையும் தீர்த்தல். இது வந்து மருள் தெருள்னு ஒரு முன்னுரையில் வரும், கண்டுபிடிங்க, யோசித்துடுங்க. புரியுதா? மலம் கெடுத்து மாதீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனை, என்னுடைய மலத்தை 3 மலங்களை நீக்கி என்னை அருள் என்ற நீரால் ஆட்டினார். அதனாலதான் ஆர்த்த பிறவி துயர்கட. தீர்த்தம்னா சுத்தமானதுன்னு அர்த்தம். தீர்த்தம்ங்கிற வார்த்தைக்கு சுத்தம்னு அர்த்தம். மாதீர்த்தம் ஆட்டிக்கொண்ட மறையவனை பிறைதவள் செஞ்சடையினானை சலம் கெடுத்து. சலம் என்றால் நடுக்கம். சலம்னா நடுக்கம். தண்ணீருக்கு ஏன் சலம்னு பேரு? அசைறதுனால. சலசல என்று ஓடுவதனால் சலம் அப்படின்னு தமிழில் நாங்கள் சொல்லுவோம். சலம் கெடுத்து தயாமூல தன்மம் என்னும் இந்த வரி ரொம்ப முக்கியம். என்னுடைய வஞ்சனையை கெடுத்து, அதாவது தயா மூல தன்மம்னா என்ன அர்த்தம்னா என்னை இரக்கம் உள்ளவனாக்கி. தயா என்பால் இல்லையே. மாணிக்கவாசகர் கேட்கிறார், தயானா இரக்கம்.
தன்மம்யம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா தர்மத்தின்படி வாழ வைத்துன்னு அர்த்தம். எதன்படி வாழ வைத்து? சமயம் பண்ணுபவர்கள் எதில் வாழணும்? தர்மத்தில் வாழணும். தயாமூல தன்மம் என்னும் தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோர்க்கெல்லாம். பார்த்தீங்களா, என்ன வழியில் நிற்கணும்? தத்துவத்தின் வழி. தத்துவம்னாலே இறைவனுக்கு ஒரு பேர் தத்துவம் தான். புரியுதா? அழகான வரி. அந்த வரி அபூர்வம். தேவாரத்தில் இப்படி வருமானு ஒரு கேள்வி கேட்கணும். என்ன அர்த்தம்னா, இரக்கமுடையவனாக்கி என்னை தர்மத்தின் வழியில் வாழ வைத்து. தர்மத்தின் வழியில் வாழ்கிறவனுக்கு கடவுள் வேணும்னு கட்டாயம் கிடையாது. கடவுள் வேணும்னு சொல்கிறவனுக்கு எந்த வழி ரொம்ப முக்கியம்? தர்மத்தினுடைய வழி ரொம்ப முக்கியம். எந்த சூழ்நிலையிலையும் அதர்மத்தை நம்ம அதர்மம்னு சுட்டி காட்டணும். கட்டாயம் அதர்மத்தையும் சகித்து கொண்டு என்ன செய்யக்கூடாது? இருக்கக்கூடாது. ஆனால் எந்த இழப்பு வந்தாலும் சந்திக்கணும். எல்லாம் போனாலும் சந்திக்கணும். புரியுதா? எல்லாம் இப்போ பாண்டவர்களும் கௌரவர்களும் பாரதத்தில் எல்லாம் சந்திச்சாங்க. 2 பேருக்குமே ஒன்றும் கிடைக்கல கடைசியில். அதான மகாபாரதம். பாண்டவர்களுக்கும் ஒன்றும் கிடைக்கல. அவங்களே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் ஓடினாங்க. கௌரவர்கள் எல்லாம் செத்து போயிட்டாங்க. புரியுதா? ஆனாலும் பாண்டவர்களுக்கு என்ன கிடைத்தது? எதை நிலைநாட்டியவர்களுங்கிற பேர் கிடைத்தது. ஆனால் தர்மத்தை நிலைநாட்டுங்கிற பேரில் எல்லாம் போயிடும். எங்கள் தமிழ் வாத்தியார் சொல்லுவார், தர்மத்தை யார் வேணாலும் காப்பாற்றலாம், தர்மத்தை காப்பாற்றுறவனை எவனும் காப்பாற்ற மாட்டாங்க அப்படிம்பார். காந்தியை எல்லாரையும் காப்பாற்றினார், காந்தியை எவனும் காப்பாற்றலை அப்படிம்பார். சரிதானா? அதனால் அதற்காக நமக்கு இது போயிருமே அது போயிருமேன்னு எதை எதிர்க்காமல் இருக்கக்கூடாது. அதர்மத்தை அதர்மம்னா அதர்மம்னு சொல்லணும். இது தப்பு, இதை திருத்தலைன்னா இப்படி மாற்றிக்க அப்படின்னு சொல்கிறதுக்கு சொன்னால் மட்டும்தான் நீங்கள் சமயம் பண்ண முடியும். நம்மை சுற்றி என்ன நடந்தாலும் ஓகே 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 நீங்கன்னா கடைசியில் அது யாருக்கே வரும்? நமக்கே வரும். ஏதோ ஒரு தெருவில் வீடு தெரியுது நமக்கு என்னன்னு இருந்தீங்கன்னா நீங்கள் ஓடி போய் அணைக்கணும். அது சுற்றி பரவி யார் வீட்டுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? நம்ம வீட்டுக்கு வரும். ஆமாம், அதைத்தான் சொன்னார். எத்தனாவது மந்திரம்? 6வது மந்திரம். தத்துவத்தின் வழி நின்று தாழ்ந்தோருக்கெல்லாம். எந்த வழியில் நிற்கணும்? இறைவன் வழியில் நிற்கணும். தத் அப்படின்னா இறைவன். தாழ்ந்தோர்னா சைவ சமயம் சொல்லுகின்ற பணிவோடு இருக்கணும். ஆனால் அதே சமயத்தில் எதை கண்டுகொண்டு இருக்கக்கூடாது? இது தவறு என்றால் இது தவறுன்னு நேருக்கு நேர் சொல்லணும். அதை தடுக்கணும், அதை நிறுத்தணும், அதுக்காக போராடணும். வள்ளலார் சொல்கிறார், உயிர்கொலை கூடாது. உயிர்கொலை செய்தால் எந்த வகையில் முயற்சி செய்தாலும் அதை என்ன செய்யணும்? நிறுத்தணுங்கிறார் வள்ளலார். எந்த வகையில் முயற்சி செய்தால் நிறுத்தணுங்கிறார். அதனால் எல்லாம் நலம் கொடுக்கும் நம்பியை. சார் என்ன நம்பி? நலம் கொடுக்கும் நம்பி. அந்த டெஃபினிஷன் அப்படியே எடுத்துக்கிடுங்க. நான் இதில் உறுதியாக இருக்கிறேன், அதை எடுத்துக்கிடுங்க. நான் பகவத்கீதை படித்து எங்கேயும் பேச முடியாமல் போச்சுதேன்னு வருத்தப்பட்டேன். சுபாஷையா நம்மளை கொடுத்து விட்டார். இன்றைக்கி 4 மணிக்கு வந்துடுவாங்க தேதி குறிக்கிறதுக்கு. மகாபாரதம் பேச சொல்கிறாங்க. இனி எனக்கு எதுவுமே தெரியாது. அதில் ஜெய்சிங் பேசுவார்ன்ட்டார் ஒரே வார்த்தையில். கனியூரில் பஞ்சிபுரத்தில் 29ஆம் தேதியிலே கொடியேற்றம். அதிலிருந்து 15 நாளில் ஏதோ கொஞ்ச நாள் பேச சொல்கிறாங்க. பேசுனதே கிடையாது. சுபாஷையா எனக்கு பதிலாக போன்ட்டார். சுபாஷையா நிகழ்ச்சி. ஆமாம், அவர் டாக்டர் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க சொல்லிட்டார் சுபாஷையாவை. ஒரு 5-6 நாள் பேசினார். அது என்ன போச்சு இருக்கிறாரு. மகாபாரதம் எனக்கு பெருசாக தெரியாது. அவர் சொல்லும்போது என்ன செய்ய முடியும்? புஸ்தகமே இல்லை, இனிதான் புஸ்தகமே வாங்கணும். ஆமாம், அது 2 காரணம். ஒன்று பகவத்கீதை படித்த புண்ணியம், இன்னொன்று திருமாலை அடி தேடினார் கிடைக்கவில்லைங்கிறதெல்லாம் அவர் பனிஷ்மெண்ட்டாக போட்டு விட்டார். அதில் எனக்கு வைணவ நெறியில் பிடிச்சது, அதாவது சைவர்கள்ட்ட ஒரு குறை, வைணவர்கள்ட்ட ஒரு நிறை என்று நான் அடிக்கடி சொல்லுவேன். சைவர்கள் சமயம் நல்லா பண்ணுவாங்க, தர்மத்தில் நிற்க மாட்டாங்க. வைணவர்கள் சமயமும் நல்லா பண்ணுவாங்க. ஏன்னா அவன் மகாபாரதம் ராமாயணத்தை படித்து அவனுக்கு ஒரு பயம் இருக்குது. நம்மால் திருக்குறளே ஒழுங்காக படிக்க மாட்டேங்கிறான். அந்த அன்பு மரணம் தவிர ஒன்றும் தெரியல. அடுத்த திருக்குறள் தேர்வு சொல்லுன்னா சொல்ல மாட்டேங்கிறானே. புரியுதா? 12 திருமுறை ஓதுதல், அடுத்து 14 சாத்திரம், 50 வேடரின் முடிஞ்சுது. அதுக்கு பிறகு திருக்குறள், அன்பும் மரணம் உடைத்தானில் வாழ்க்கை பண்பும் பயனுவது. இன்னொரு திருக்குறள் சொல்லு, பேர் அடுத்த சொல்லிடலாம். அதனால நலம் கொடுக்கு நம்பியை நல்லாற்றானே நானடியேன் நினைக்க பெற்று உய்ந்தவாறே. மந்திர 7. பூவிரியும் மலக்கொன்றை சடையினானே. புரியுற பகுதி அப்படின்னு நகர்த்துங்க. சடையினானே புறம்பயத்து. அடுத்த தலம் சொல்லிட்டார். என்ன? திருப்புறம்பயம் தலம். திருப்புறத்து எம்மானை புகழூர் ஆணை. சார் திருப்புகலூர் அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஊர். மாயிரி, அந்த இடம் கவனமாக படிங்க. மாயிரியன்னா சிவபெருமான் யானையின் தோலை உரிக்கும் போது மற்ற விலங்குகளெல்லாம் பயந்து ஓடிட்டு. இரிதல்னா ஓடுதல். இந்திரிய பறவை இரிந்தோடனா விலகி ஓடன அர்த்தம்.
இரிதல் என்றால் ஓடுதல், விலகி ஓடுதல் அர்த்தம். மாயிரிய கலியுரித்த மைந்தன் தன்னை மறைக்காடும் வலிவலமும் மன்னினானே. 4 தலம் சொல்லிட்டாரு. திருமறைக்காடு, திருவலிவலம். தேயிரிய திகழ்ந்த தக்கன், திகழ்தக்கன். தேனா தேவர்கள், தேவர்கள் ஓடும்படியாக நடந்து கொண்ட தக்கன் அர்த்தம். தக்கன் வேள்வி. தக்கன் வேள்விக்கு இவர் அதை அழிக்கிறார், இறைவன் அழிக்கிறார். அப்போ அழிக்கும் போது தேவர்கள் எல்லாம் பயந்து ஓடுறாங்கிறாங்க. தேயிரிய தேயிரிய திகழ்தக்கன் வேள்வியெல்லாம் சிதைத்தானை உதைத்து அவன்தன் சிரம் கொண்டானை. அங்கே தண்டிக்கிறாரு, தேவர்களை தண்டிக்கிறாரு, உதைக்கிறாரு. அவருடைய தலை என்ன செய்யப்படுகிறது? வெட்டப்படுகிறது சொல்றார். நாவிரிய மறைநவின்ற, நாவிரிய அது அப்படியே பொருள் எடுக்கணும். நாவிரிய மறைநவின்ற நல்லாற்றானை நானடியே நினைக்கப்பெற்று இந்த வாரை சொல்லானை. இறைவன் என்ன வடிவமா இருக்கிறாரு? சொல்வடி, சொற்றுணை சொல்லானை சுடர்பவள சோதியானை. என்ன அழகான வார்த்தை! பவளச்சோதியானை. என்ன சோதியா இருக்கிறாரா? சுடர் பவளம். பவளம் என்ன நிறம்? சிகப்பு நிறம். நினைச்சு பாருங்க. தொல் அவுணர் புறமூன்றும் எரியச்சற்ற வில்லானை. மேருமலையை வில்லாக உடையவன், எல்லாருக்கும் மேலானானை. ஒவ்வொரு வரியும் ஒவ்வொரு சைவ சித்தாந்தம். எல்லாருக்கும் மேலானானை. மெல்லியலால் பாகனை வேதம் 4 குருவாயிட்டார். யாரா வந்துட்டாரு? கல்லாலின் நீழல் கீழ் அறம் கண்டானை. கல்லாலின் நீழல் கீழ் அறம் கண்டானை. அந்த சைவ சமய வரலாற்றில் இறைவன், அதாவது வேத நெறியும் தழைத்தோங்கணும், சைவ நெறி என்று சொல்லக்கூடியது அறம்பொருள் இன்பம் வீடு என்ற தமிழர் நெறியும் தழைத்தோங்கணும். அது ரெண்டும் தழைத்தோங்காத ஒரு சூழல் வரும்போது, நேற்று பாடம் எடுத்தோம், நிறைய பேர் வர முடியலை, இவங்க மட்டும் வந்தாங்க. அந்த லட்சுமியம்மா அவங்க வந்து தேடி இருக்குது. நாங்கள் கோயில் திறக்கிற ஒரு வீட்டில் தான் எடுத்தோம். அதில் இந்த பாடத்தில் அதில் வருது, அந்த புத்தகத்தில். அப்போ வேத நெறியும் தழைத்தோங்கணும், சைவர்களுடைய அறம்பொருள் இன்பமும் தழைத்தோங்கணும். அதுக்காக அந்த தத்துவங்கள் எல்லாம் தமிழர்களை குழப்பிக் கொண்டிருந்த காலத்தில் இந்த வேத நெறியையும் தமிழர்களுடைய அறம்பொருள் இன்ப வீட்டு நெறியையும் இறைவன் எதுக்குள்ள வச்சாராம்? தேவாரத்துக்குள்ள, திருமுறைக்குள்ள கொண்டு வச்சாராம். திருமுறைக்குள்ள வச்சு அதை பரப்பினார் என்று அந்த உரையில் சொல்லியிருக்காங்க, அந்த நூல் வரலாற்றில் சொல்லியிருக்காங்க. வேள்வியெல்லாம் சிதைத்தாங்க கல்லாலின் நீழல் கீழ் அறம் கண்டான். கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவினை. கல்லால் நிழல், அருள் வடிவான கல்லால மரத்தின் நிழலில் இருக்கவன் ஆசிரியராக இருப்பவர். கல்லால் நிழல். மலை வில்லார், மலை வில்லார்னு அர்த்தம், அதாவது முதல் ஆசிரியராக இருந்து அந்த நந்தி தேவருக்கு வரக்கூடிய மலைவுன மயக்கம். அவருக்கு நிறைய சந்தேகம் வருது நந்தி தேவருக்கு. என்ன சந்தேகம்னா, ஆகமங்கள் 3 பொருள் சொல்லுது, 4 பொருள் சொல்லுது, 7 பொருள் வரைக்கும் சொல்லுது. ஆகமத்தில் எத்தனை பொருள் வரைக்கும் சொல்கிறாங்க? 3 பொருள்ங்கிறத 7 பொருள் வரைக்கும் சொல்கிறாங்க. அதாவது உமாபதி சிவமே 6 சொல்கிறாரு. ஏகன், அநேகன், இருள், கருமம், மாயை 2, ஆக இவை 6 ஆதியில். அவரே எத்தனை பொருள் சொல்கிறாரு? 6 பொருள் சொல்கிறார். இந்த மாதிரி ஒரு மயக்கத்தை எல்லாம் நீக்கிறதுக்கு பாடம் நடத்துகிறாரு சிவபெருமான்கிறார். கல்லால் நிழல் மலைவு இல்லார் அருளிய. அருளியங்கிறதுக்கு என்ன பொருள்? மேல்நிலை வகுப்புக்காரங்கிட்ட கேட்கிறேன். அருளிய என்பதற்கு என்ன பொருள்னா 2 பொருள். ஒன்று, விநாயகரை நமக்கு தந்த என்று பொருள், ஒரு பொருள். சொன்ன பிறகு வாங்குறீங்களா? அது பிறகு அருளிய என்பதற்கு இன்னொரு பொருள், அந்த சிவபெருமான் எனது அருளுவதற்காக ஒரு பொருள். அருளிய என்பதற்கு 2 பொருள். என்ன பொருள்? ஒன்று என்னது? சிவன் அருளிய விநாயகர். இன்னொன்று சிவன் அருள நமக்கு அருள் செய்கின்ற விநாயகர். முதல் இது சிவனுடைய மகன் ஒரு பொருள் தரும். இன்னொன்று விநாயகரை கும்பிட்டோம்னா நமக்கு அருள், விநாயகர் நமக்கு யார்கிட்ட வாங்கி தருவார்? கல்லால் நிழல்மலை இல்லார் அருளிய பொல்லார் இணைமலம். பொல்லார்னா சுயம்புன்னு அர்த்தம். பொல்லா பிள்ளையார், திருநாரையூர் பிள்ளையார், பொல்லா பிள்ளையார். பொல்லார் இணைமலர், 2 திருவடிகள். 2 திருவடிகள் எதை குறிக்குது? இச்சாசக்தி, கிரியாசக்தியையும் ஞானசக்தியையும் குறிக்கின்ற 2 திருவடிகள். நல்லார் என்பது எதை குறிக்கிறது? கேட்டல், சிந்தித்தல், தெளிதல் உடையவங்களுக்கு நல்லார்னு பேர். அந்த 3 வரிக்கு எவ்வளவு பொருள் பாருங்க. மேல்நிலை வகுப்பு பாடம் இது. நல்லார் புனைவரே. புனைவரேங்கிறதுக்கு என்ன பொருள்? புனைவரே என்பதற்கு அந்த இறைவனுடைய கிரியாசக்தி ஞானசக்தியை தனக்கு வியாபகமாக கொண்டு தன்னை வியாபியமாக்கி கொண்டு தாடலை போல் யாருக்கு அடங்கி நிற்றல்? அந்த இறைவனுக்கு அடங்கி நிற்பார்கள். புரியுதா? விநாயகருக்கு அடங்கி நிற்பார்கள் என்பது பொருள். கல்லால் நிழல்மலை வில்லார் அருளிய பொல்லார் இணைமலர் நல்லார் புனைவரே. கல்லார் மரமிழல்ல சிவபெருமான் இருக்கிறாரு. அவர் நமக்கு அருள் செய்வதற்காக விநாயகரை தந்திருக்கிறாரு. அந்த விநாயகர் நமக்கு அருள் செய்வார்னு 2 பொருள்.
அந்த விநாயகர் நமக்கு அருள் செய்வதற்காக கல்லார் நடல் மலைவில் மலைவுன மயக்கம். யாருடைய மயக்கத்தை நீக்கியவர்? தான் மயக்கம் இல்லாமல் நந்திதேவருடைய மயக்கத்தை நீக்கியவர். சரிதாங்களா? அவருடைய கிரியாசக்தி ஞானசக்திக்கு நல்லவர்கள் அடங்குவார்கள் அப்படின்னு மேல்நிலை பாடம் சொல்லுது. அது தட்சிணாமூர்த்தி வந்ததுனால சொல்கிறேன். இப்போ நான் நடத்தின பாடத்தை என்னால் என்ன செய்ய முடியுது? சொல்ல முடியுது. மாணவருக்கு புரியுதோ புரியலையோ நான் தெளிவாக இருக்கிறேன். மாணவர் தெளிவாக இல்லைன்னா அதுக்கு நான் பொறுப்பு கிடையாது. நான் தெளிவாக இருக்கிறேன். அடுத்த மேல்நிலை வகுப்பில் இதெல்லாம் சொல்லுவேன். எல்லாம் அந்த மூலங்களெல்லாம் சொல்லி தான் உள்ளே போகணும். கல்லாலி நிழல் கீழ் அறம் கண்டானை. பார்த்தீங்களா? அறம் கண்டானை. அறம் கண்டானை என்ன அர்த்தம்? அதாவது ரிக்யஜுர் சாமம் அதர்வணம் என்பது 4 வேதம். ஆனால் தமிழ்நாட்டு வேதம் வந்து அறம்பொருள் இன்பம் அன்றாலின் கீழிருந்து அறமுறைத்தான் காடேடி. தமிழர் கண்ட அறம் மேலே கீழே இங்கே கீழே நாட்டு நம்முடைய அறம் என்னதுன்னா அறம்பொருள் இன்ப வீடு தான் நமக்கு வேதம். அதனால தான் திருக்குறளுக்கு தமிழ் வேதம்னு பேர். அதனால தான் திருமுறைக்கும் தமிழ் வேதம்னு பேர். கோயில்களில் திராவிட வேதம்னு சொல்லுவாங்க. திராவிட வேதம்னு சொல்லுவாங்க. புரியுதுங்களா? காலத்தி யானை கையிலை மேய. காலத்துக்கு வந்துட்டார். கையிலை மேய நல்லானை எங்க இருக்கிறாங்கிறாரு? கைலாயத்துக்கு போயிட்டார். இப்போ அவரே புரிஞ்சுட்டார். 8வது மந்திரம் வந்தது எங்க போயிடலாம். இது வரைக்கும் நம்ம ஒரு கோயிலா சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப காலத்தி அடுத்த மாநிலத்துக்கு போனாரு. கைலாயம் வட இந்தியாவுக்கே போயிட்டார். அவர் கூடவே போகணுங்க. நான் அடிக்கடி சொல்லி வரேன். நான் சொல்லி வர்றதை யாரும் பயன்பற்றலன்னா அதுக்கு எனக்கு கவலை கிடையாது. என் உயிர் வளர்றது எனக்கு தெரியுது. தேவாரம் பேசக்கூடாது. தேவாரத்துக்கு கூட பேசணும். ஞானசம்பந்தரை பற்றி பேசக்கூடாது. ஞானசம்பந்தர்கிட்ட பேசணும். திருநாவுக்கரசர்கிட்ட பேசணுங்கிற வெறி இருக்கணும். அப்படின்னா தான் அதுதான் தேவாரம். புரியுதா? நல்லாட்டானை நானடியே நினைக்க பெற்று உயிர்ந்தவாறு. அடுத்த மந்திரம் குன்றாத மாமுனிவன் சாபம் நீங்க குறைகளெல்லாம் கூற்றுவனை குமைத்தா கோனை. குன்றாத மாமுனிவன்கிறது மார்க்கண்டேயர். அவருக்கு என்ன சாபம்? அவருக்கு ஒரு சாபமும் கிடையாது. 16 வயதுக்கு மேல் வாழ முடியாதுங்கிறது அவருக்கு சாபமாக வழங்கப்பட்டது. அவருக்கு அவங்க அப்பாட்ட கேட்கிறாங்க, 100கணக்கான ஆண்டுகள் வாழக்கூடிய 100கணக்கான பிள்ளைகள் பெற்றுக்கிடலாம், இல்லைன்னா 16 வருஷம் வாழக்கூடிய ஒரு நல்ல சிவனடியாரா பிள்ளை பிறக்கும். என்ன பிள்ளைன்னு கேட்டதுக்கு அவர் யாரை கேட்டு வாங்குறாரு? ஆமா, அது சாபம் கிடையாது. ஆனாலும் இது சாபமாக சொல்லப்பட்டது. ஏன்னா என்ன மரணமாகிறது? 16 வயதுல போனா என்ன மரணம் ஆயிரும்? அகால மரணம் ஆயிரும்ல. காலத்துக்கு உட்படாத மரணம்ங்கிறதுனால அது எதாகி விடுகிறது? சாபமாகி விடுகிறது. சில நேரங்களில் சாபம் வரமாகும், சில நேரங்களில் வரம் சாபமாகும். புரியுதா? அப்துல் ரகுமான் ஒரு கவிஞர் இருந்தார் தமிழ்நாட்டில். நிறைய நமக்கு வைரமுத்து தவிர யாரும் நம்ம எல்லாத்தையும் மறந்துடுறோம். ஒரு மேத்தான் ஒருத்தர் இருந்தார். அதாவது கீதை போல காதல் மிக புனிதமானது, அந்த கோதை நெஞ்சில் ஆடுகின்ற சிலுவை போன்றதுன்னு பாடினதெல்லாம் அவர் தான், மேத்தா. அவரையெல்லாம் மக்கள் மறந்துட்டாங்க. பெரிய கவிஞர். சினிமாக்காரனுக்கு அவர் சமாளிக்க முடியாமல் ஓடிட்டார். ஆமாம், அதை புது கவிதை எழுதினவர். அப்துல் ரகுமானும் கலைஞர் கூடவே இருந்து புது கவிதை எழுதினவர். கவிக்கோ அப்துல் ரகுமான். அவர்கிட்ட போய் தேர்தல் கவிதை எழுதி கொடுங்கன்னு கேட்டாங்க. தலைப்பு என்னது? தேர்தல், எலெக்ஷன். அவர் சொன்னார், வரங்களே சாபங்களானால் தவங்கள் எதற்கு அப்படின்னாரு. இது புரிஞ்சுதுன்னா தேர்தலே நடத்த மாட்டாங்க. அவர் கவிதை புரியாது. அப்துல் ரகுமான் கவிதை புரியணும்னா அதுக்கு ஒரு உரை எழுதணும். தேர்தல், அதுக்கு என்ன சொன்னாரு? வரங்களே சாபங்களானால் தவங்கள் எதற்கு. தேர்தல் மூலமா துன்பம் தான் வருதுங்கிறத மறைமுகமா சொல்றாரு. வரங்களே சாபங்களானால் தவங்கள் எதற்கு அப்படின்னாரு. அப்படி வித்தியாசமா சொல்ற யாரு? அப்துல் ரகுமான் சொல்றவரா இருந்தாரு. இக்கவிஞர்கள்லாம் இருந்தாங்க. நான் எதுக்கு சொன்னேன்னு வர்றேன். அப்போ குறைகளெல்லாம் கூற்றுவனை குமைத்த கோனை, அந்த 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 சப்ஜெக்டுக்கு எதுக்காக போகணும்? அப்துல் ரகுமான் இதுக்கெல்லாம் வெரி குட், சாபம். கரெக்ட். ஏன்னா இவர் ஞாபகத்துக்கு வர்றதெல்லாம் சொல்லுவார்னு நினைச்சிடக்கூடாது. சாபம்ங்கிறது இந்த இடத்துல அவருக்கு அவருடைய வரலாற்றை படிச்சீங்கன்னா எந்த சாபமும் கிடையாது. சாபத்தால் மார்க்கண்டேயர் எப்படி வர முடியும்? புரியுதா? சில நேரங்களில் சாபங்கள் வரங்களாகும், வரங்கள் சாபமாகும். தசரதனுடைய வரலாற்றில் தசரதன் யானை வேட்டைக்கு போறார். அந்த யானை வேட்டைக்கு போகும்போது அந்த சலபோச முனிவருடைய மகன் அப்பா அம்மாவை தோல்ல காவடியா சுமப்பான். ஜலபோச முனிவருடைய மகன், அவங்க அப்பா தண்ணி தான் குடிப்பார், ஜலபோசன்.
அப்பாவையும் அம்மாவையும் காவடியாக சுமந்துட்டு வந்து ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு தண்ணி எடுத்துகிட்டு வர போகிறான். அந்த குடத்துல தண்ணி முகக்கிற சத்தம் யானையினுடைய சத்தம் மாதிரியே கேட்குது. அப்போ யானைன்னு நினச்சி தசரதன் அம்பு விட்டுறான். யார் மேலே? ஜலபோச முனிவர் மகன் மேலே அம்பு விட்டுறான். ஜலபோச முனிவருடைய மகன் இறக்குற தருவாயில் ஓடி போய் என்னப்பா தெரியாமல் செஞ்சிட்டேன் போது, அதில் இருக்கட்டும், எங்கள் அப்பா அம்மாவுக்கு எந்த உதவியும் இல்லை, எங்கள் அப்பா அம்மாவுடைய நிலைமை அவ்வளோதான், இனிமேல் நீ நடந்ததை யார்கிட்ட சொல்லிடு, ஓடி போய் எங்கள் அப்பாட்ட சொல்லிடு, அதை முதல்ல செய் அப்படின்னு போய் சொல்கிறாரு. என் மகன் இறப்புக்கு நீ காரணமாகிவிட்டாய், இதே போல் நீ உன் மகனை இழந்து வருந்துவாய் அப்படின்னு சாபம் போட்டுறாரு. யாரு? ஜலபோச முனிவர் சாபம் போட்டார். யாருக்கு? தசரதன். தசரதன் ஒரு பக்கம் வருத்தப்படுறான், ஒரு பக்கம் சந்தோஷப்படுறான். ஏன்னா அவனுக்கு இன்னும் மகன் பிறக்கலை. 60,000 வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தையே பிறக்கலை. புரியுதா? 60,000 ஆண்டுகள், 60,000 ஆண்டும் ஆண்டுற உருவகை ஒடுக்கி உலகை ஓம்பினேன், எனக்கு என்ன இல்லை, குழந்தை இல்லைன்னு தான் அந்த கலைக்கோட்டு முனிவரை வச்சு என்ன செய்கிறான்? வேள்வி செய்கிறான். வேள்வியிலிருந்து தான் யார் வர்றா? வேள்வியிலிருந்து ஒரு கலசம் வருது, அதில் ஒரு பிரசாதம் இருக்குது, அதை மனைவிக்கு கொடுக்குறான், அதில் தான் அந்த குழந்தைகள்லாம் பிறக்குது. அப்போ இவர் நினைச்சாரா, நமக்கு இந்த குழந்தையே பிறக்கலை, உன் மகனை நீ பிரிவாயினா அப்போ நமக்கு என்ன உண்டு? அவருக்கு சாபம் எதாக தெரிந்தது? வரமாக தெரிந்தது. புரியுதா உங்களுக்கு? சாபங்கள் வரமாக தெரியும், வரங்கள் சாபமாக தெரியும். நாங்கள் பள்ளிக்கூடத்தில் பையன் சரியாக பாடம் கவனிங்க, போட வெளியே போய் நில்றான். வெளியே போயிட்டு அங்கேருந்து பசங்களுக்கு சின்னப்படும், கிரவுண்டில் போய் விளையாட போறேன்னு போயிடுவான். வகுப்பு இப்படி 2 பேர் தேர்வானுங்க, 20 பேர் கபடி விளையாடிட்டு இருப்பானுங்க. அவனுக்கு அந்த சாபம் என்னது? வரம். வெளியே திடீர்னு பார்த்தா காணாம போயிடுவான். என்னடா அப்படின்னா, சார் நீங்க தான் அவன்கிட்ட கோவப்படுறீங்க, அவன் சந்தோஷமா கிரவுண்டுக்கு விளையாட போயிட்டான். காம்பவுண்ட் சுவர் 3 அடி உயரம் தான், குதிச்சு வீட்டுக்கு போயிடுவானுங்க. அதனால டிபார்ட்மெண்ட்லேயே சொல்லிட்டான், என்ன தப்பு பண்ணாலும் எங்கே அனுப்பாத, வெளியே அனுப்பாத. வெளியே போய் மாட்டி ஆக்சிடென்ட்ல மாட்டி நிறைய கேஸுகள்லாம் வந்துட்டு. அப்போ சாபங்கள் சிலருக்கு எதா தெரியும்? வரமாக தெரியும், வரங்கள் சாபமாக தெரியும். அதனால இதில் சாபங்கிறது இங்கே நேரடியாக அவர் மேலே பொருத்தக்கூடாது. ஒரு சிவனடியாருக்கு சாபங்கிறது நேரடியாக பொருத்தக்கூடாது. அப்படி சொன்னது என்னதுன்னா, சாபம்னு சொன்னது என்னது? 16 வயது மரணத்தை யாருக்கை ஏற்றுக்கிடுவாங்க? அது சாபத்துக்கு சமம் தானே. அவங்க அப்பா என்ன நினச்சிக்கிட்டே இருந்திருப்பாரு, சார் இன்னும் எத்தனை வருஷம் இருக்குது? 15 வருஷம் இருக்குது, 15 வருஷம் 1 மாதம், 15 வருஷம் 2 மாதம், அப்படி தானே வாழ்ந்திருப்பாரு. அது எதற்கு சமம்? எதில் வருது? மயான பாட்டிலே வருது, இதே மாதிரி வருது. அந்த மரணம் புதியது இல்லை, அதெல்லாம் நிறைய வரும். ஆனால் அந்த பாட்டு முடிய வரைக்கும் நம்ம ஆட்களை பார்க்கணும். இப்படி இருப்பானுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஊரில் இல்லாத அநியாயெல்லாம் பண்ணுவானுங்க. அந்த பாட்டு கேட்டு எவனா தெரிஞ்சிருக்காங்கன்னா ஒரு பெயர் கிடையாது. புரியுதா? என்ன சொன்னார்? குறைகளால், குறைகள்னா ஒலிக்கின்ற களன்னு இருக்கு. கூற்றுவனை குமைத்த கோனை, உதைத்த கோனை, அன்றாக அவுணர்புறம் 3 வேவ, வேவன எரிய, ஆரழல்வாய் ஓட்டி, நெருப்பை மூட்டின்னு அர்த்தம். அடர்வித்தானை, அடர்வித்தல்னா அழித்தல்கிற பொருள் எடுக்கணும், முப்புறத்தை எரித்தான். சென்றாது வேண்டிட்டு ஒன்று ஈவான் தன்னை, அதில் 9வது மந்திரம் தானே. அதில் அந்த சென்றாதுங்கிறத, அந்த 9வது மந்திரத்தில் சென்றாதுங்கிறதுக்கு அதில் அருணை வடிவேல் முதலியார் சென்றாதுங்கிறதுல என்ன பொருளுமே வராது. சென்று யாது வேண்டிட்டுன்னு சொல்லணுங்கிற, அது பாட பேதம்ங்கிற. சென்றாதுங்கிற ஒரு தொடரை தமிழில் கிடையாது. சென்று யாது வேண்டிற்று, அதுதான் அப்பர் எழுதுனதுன்னு சொல்றார். ஏட்டில் எழுதும்போது தப்பா எழுதிட்டாங்கிற. அந்த திருவாசகத்தில் இந்த கான்செப்ட் யாது வேண்டினாலும் இறைவன் கொடுப்பாருன்னு சொல்றாருல்ல. சென்று யாது வேண்டிட்டு ஒன்று ஈவான் தன்னை, உயிர் வந்து இறைவன்கிட்ட போய் என்ன கேட்குதோ அதை கொடுக்குறான்னு அர்த்தம். சென்றாது வேண்டிட்டு என்று தமிழில் ஒரு தொடரே கிடையாது. அருணை வடிவேல் முதலியார் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார். அதில் என்ன பேதம் இருக்கு? பாடபேதம்னா என்ன அர்த்தம்? எழுதினவர் ஒரு மாதிரி எழுதி, ஏட்டில் எழுதினவங்க தப்பா எழுதிட்டாங்கிறாங்க. அது ரொம்ப உண்மையான வார்த்தையும் கூட. சிவனே எம் பெருமான் என்று இருப்பார்க்கு என்றும் நன்றாகும் நம்பியே. சார் எப்படி இருக்கணுங்கிறாரு? சிவனே எம்பெருமான், எம்பெருமான் சிவனே, சிவனே 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 என்று வாய் திறப்பாய். மாணிக்கவாசர் சொன்னார்ல, சிவனே எம்பெருமான்ங்கிறதுல உறுதியா இருக்கணும். என்று இருப்பார்க்கு என்றும் நன்றாகும் நம்பி, நன்று தருகின்ற நன்மை செய்கின்ற சிவன் என்றாலே மங்களம், நன்மை. நம்பியை நல்லாற்றானை நானடியே நினைக்க பெற்று உயிர்ந்தவாறு இரவாமே வரம்பெற்றேன் என்று மிக்க ராவணனை. ராவணன் என்ன சொல்லிட்டு இருந்தானா? நான் சாகவே மாட்டேன்னு சொல்லி வரவாங்கினான். அவனுக்கு இறைவன் கொடுத்த வாழ்நாள் எவ்வளவு? 3 கோடி வருஷம். 3 கோடி வருஷம் ஆயுள். 3 கோடி வாழ்நாளும்
முயன்றுடைய பெருந்தவமும் முதல்வன் முன்னால் எக்கோடி ஆறாலும் எழப்படா என கொடுத்த வரமும் ஏனை திக்கோடும் திசையனைத்தும் செருக்கடந்த புயவலியும் தின்று மார்பு புக்கு ஓடி புறம் போயிற்று ராகவந்தன் புனித வாடி அப்படின்னு கம்பர் சொல்லுவார். எத்தனை கோடி ஆண்டு? 3 கோடி ஆண்டுகளை ஆயுள் கொடுத்தார் இறைவன் அவனுக்கு. ஆனால் அவனுடைய அறத்தில் செம்மை இல்லாததுனால அது அவன் என்ன செய்தது? அழித்தது. புரியுதா? இரவாமே வரம் பெற்றேன் என்று மிக்க ராவணனை 20 தோள் நெறிய ஊன்றி அந்த தோல் நெறியும்படியா ஊந்திட்டார். அதாவது அவன் வச்சு செஞ்சான், அவன் செஞ்சு வச்சான், இவர் என்ன செஞ்சாரு? வச்சு செஞ்சார். என்கிட்ட ஒருத்தர் கேட்டார், இப்படியெல்லாம் நடக்குதுன்னாரு. நான் சொன்னேன், செஞ்சு வைக்கிறவங்க எல்லாம் செஞ்சு வைக்கட்டு, அது பிறகு நாம என்ன செய்வோம்? வச்சு செய்வோம். ராவணனை 20 தோள் நெறிய ஊன்றி உறவாகி இன்னிசை கேட்டு இறங்கி வீண்டு பாருங்க, பாடின உடனே உறவாயிட்டார். சிவபெருமான் பாருங்க, அவர் நம்பி எந்த வேலையும் செய்ய முடியாது. ராவணன் இவனுக்கு ஆகாதுன்னு ராவணன் கட்சியில சேர முடியாது. பாடினான்னா இவர் அவன் கட்சிக்கு போயிடுவார். சிவனை நம்பி எந்த கட்சியிலையும் என்ன செய்ய முடியாது? சேர முடியாது. உறவாகி பாட்டு பாடினா கட்சி மாறிட்டார். அவனுக்கு அருள் செய்ய ஆரம்பிச்சிட்டார். அதாவது அந்த எனக்கு இந்த பாடத்தை விட என்னுடைய அன்றாட வாழ்க்கையில் நான் சந்திச்சது தான் என்னுடைய பாடங்களில் டாப். புரியுதா? நான் சொல்கிற உதாரணங்களை எல்லாம் என்னுடைய மாணவர்கள் களத்தில் சொல்லியிருந்தாங்கன்னா எல்லாரும் எங்கெங்கேயோ போயிருக்கலாம். நான் சொல்கிற எதையுமே சொல்கிறது கிடையாது. எந்த மாணவரும் அவராக எழுதி கொடுத்தாலும் போய் புத்தகத்தை எடுத்து படிக்க வேண்டியது எல்லா மாணவரும். நான் சொன்ன உதாரணங்களே 2000-3000 உதாரணங்கள் இருக்கு சைவ உலகத்தில். அப்போது எங்கள் ஸ்கூலில் பசங்களை பயங்கரமாக திட்ட போகும். பெரிய தப்பு செஞ்சுருப்பான். என்னடா இவ்வளோ பெரிய தப்பு செஞ்சிருவோம், இவ்வளோ பெரிய புகார். அது என்ன செய்வாங்க, டக்குன்னு பேண்ட்டுக்குள்ள கையை விட்டு ஒரு சாக்லேட் சார், இன்னைக்கு எனக்கு பர்த்டே சார் அப்படின்னா, நல்லா இருடா நல்லா இருடா. அதுக்கு பிறகு அட்வைஸ் பண்ண ஆரம்பித்தோம்னா, சார் பிறந்த நாள் அன்னைக்கு மாதிரி திட்டாமல் இருங்க சார், எல்லாம் முடிஞ்சிருமா. அப்புறம் இன்டர்வியூல ஒரு பையன் வருவான், சார் இப்படியே ஒரு 15-20 சாக்லேட் ஸ்டாக் வச்சிருக்கிறாங்க. எத்தனை நாள் தான் அவனுக்கு பிறந்த நாள் வருது? வருஷத்துக்கு 30-40 நாள் இப்படி தான் சொல்லிட்டு இருக்கிறான். நீங்களாவது ஏமாறாமல் இருப்பீங்கன்னு பார்த்தா உங்களே ஏமாத்திட்டான் அப்படின்பா. புரியுதா? டீச்சர் சொல்றாங்க, அவன் டீச்சர். அதெல்லாம் நீங்க வாங்கி அதை கொடுக்கறது கிடையாது. உங்களுக்கும் அனுபவம் கிடையாது, வாத்தியார் சொல்ற அனுபவத்தையும் சொல்றது கிடையாது. நீங்க என்ன செய்றீங்க? வாத்தியார் சொன்ன பிறகு போய் மணிக்கணக்கில் படிக்கிறீங்க. கடைசியில் என்ன ஆகுது? எதுவுமே ரீச் ஆக மாட்டேன். எதுவுமே ரீச் ஆகலை. அந்த ஒரு ஆசிரியர்கிட்ட நம்ம படித்தோம்னா அவருடைய அந்த நீங்கள் பேசுனா யார் பேசுன மாதிரியே இருக்குன்னு சொல்லணும், உங்கள் ஆசிரியர் பேசுகிற மாதிரியே இருக்குன்னு சொல்லணும். வேலுக்குடி கிருஷ்ணன் ஜெயித்தார்னா அவர் வாத்தியார் பேசுகிற மாதிரியே பேசுவார். அவருக்கு பின்னால் வந்த எல்லாருமே அவர் மாதிரியே பேசுவாங்க. அதுதான் அவர் வேலுக்குடி கிருஷ்ணன் ஜெயித்தது காரணம். அதனால் அந்த மாதிரி பையன் ஏமாத்துற மாதிரி பாடத்துக்கு வருவோம். என்ன சொன்னார்? ராவணன் 20 நெறிய ஒன்றி உறவாகி இன்னிசை கேட்டு இறங்கி. ஒரு செகண்டில் நாம எனக்கு பிறந்த நாள் சொன்ன பிறகு நம்ம எப்படி திட்ட முடியும்? ராவணன் பார்த்தா டக்குன்னு பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டான். ஒரு ராணுவ வீரரை நிற்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? ராணுவ வீரர் ஒருத்தர் அடிக்கிறாரு, அவன் நிற்க வைக்கணும். தேசியம் பண்ண நின்றுவார்ல, இவருக்கு பாட்டு பாடணும் நின்றுவார். இறைவனுக்கு ஒரே ஒரு பாட்டு தான், பொன்னார் மேனியனே. அவர் பார்ப்பாரு, பாடி முடிக்கிறதுக்கு மாதிரி வெயிட் பண்ணுவோம். அடுத்த பாட்டு புரியுதா? அதுக்கு அடுத்த பாட்டு தெரியலன்னா அம்மையே அப்பா. அவருக்கு கடைசியில் எதுக்கு இவங்கிட்ட வந்தங்கிறத என்ன செஞ்சுறாங்க? டேய் நிறுத்துறா, முதல்ல முறையா பன்னிசை படிச்சுட்டு பாடு, நான் ஒன்று என்னவும் பண்ணலை அப்படி கிளம்பிடுவார். முடியாது, கிளம்பிடுவார். சாமியை நான் இப்படி தான் பார்க்குறேன், உங்களை மாதிரிலாம் அந்நியமெல்லாம் பார்க்கல. சிவனை பற்றியே இப்படி பேசுறதுலையே அதே ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. சிவனை இப்படி பார்க்கணும். நீங்கள் சிவனை ரொம்ப டிஸ்டன்ஸில் வச்சு பார்க்குறீங்க. புரியுதா? அதாவது ஒரு அதிகாரமிக்க பொருளாக பார்க்குறீங்க. அப்படி பார்க்கக்கூடாது. நம்ம கூடவே இருக்கக்கூடிய ஒரு நண்பன் மாதிரி என்ன செய்யணும்? பார்க்கணும். அதனால் ராவணன் பாடின உடனே இன்னிசை கேட்டு இறங்கிட்டார். அதனால தான் ஒரு திருமுறையில் போன வகுப்பு, அதுக்கு முந்தின வகுப்பில் தேவாரத்திலே வந்தது, இறைவனுடைய உதை அவனுக்கு மரக்கருணைன்னு வருது தேவாரத்தில். ராவணனுக்கு இறைவனுடைய உதை என்னது? மரக்கருணை. மாணிக்க வாசகரே கேட்கிறார, கூட்டம் அன்னதோர் கொள்கையின் கொள்கையே. என்ன பொருள்? இறைவன் கேட்கிறாரு, மாணிக்க வாசகரே கூட்டம் அன்னதோர் கொள்கையின் கொள்கைன்னு சொல்றீங்களே, என்ன பொருள்னு கேட்கிறாரு இறைவன். மாணிக்க வாசகர் சொல்றார், உங்க திருவடியை காட்ட சொல்றேன், காட்டவே மாட்டேங்கிறீங்க. யமனை உதைச்ச மாதிரி ஒரு உதைச்சிங்கன்னா எதை பார்த்துருவேன்? கூட்டம் அன்னதோர் கொள்கையின் கொள்கையே அப்படி கேட்கிறார். இவ்வளவு அழகான திருவாசக வரி. ஆமா, பரஞ்சோதி முனிவர் சொல்றார், அடிமுடி தேடுறேன்னு 2 பேரும் யுக யுகமா அலைஞ்சதுக்கு புட்டு சுமக்கிற இடத்துக்கு வந்திருந்தா அங்கதானே படுத்திருந்தாருங்கிறார் பரஞ்சோதி முனிவர்.
விட்டு சுமக்கிற இடத்துக்கு வந்திருந்தாங்கன்னு அங்கதானே படுத்திருந்தார், பார்த்துருக்கலாம் அப்படின்னு சொல்லி. மறவாத உறவாகி இன்னிசை கட்டி இறங்கி மீண்டே உற்றபிணி தவிர்த்து அருள வந்தான் தன்னை. உற்றபிணி என்பது அதாவது நம்ம உடம்புக்கு வரக்கூடிய நோய்களையும் குறிக்கும், ஆணவம் கர்மம் மாயை என்ற மலங்களையும் குறிக்கும். உடம்புக்கு வருகின்ற நோய் என்று எடுத்தீங்கன்னா காரியங்கள், ஆணவம் கர்மம் மாயை எடுத்தீங்கன்னா காரணங்கள். நோய் என்று வர்ணிக்கப்படுகின்ற காரியங்களையும் நீக்கிறாரு. யாரெல்லாம் வந்தீங்க? நீதான் வந்தியா? சரி, வருவாங்களா? சரி, ஒட்டி சிட்டு போட்டு வர்றீங்களா? சரி. அப்போ உற்றபிணி என்பது அம்மலங்களையும் குறிக்கும். சரியா? உற்றபிணி என்பது நம்ம உடல் நோயையும் குறிக்கும், உயிர் நோயும் குறிக்கும். முடிஞ்சு. தவிர்த்து அருள வல்லான் தன்னை மறவாதார் மனத்தென்றும் மன்னினானை. மறாதவருடைய மனத்தில் நிலையாக இருக்கிறாரா? மறவாமல் மனக்கோயில் கட்டணும்னா அப்போ எந்த இடத்துல இருந்திருக்கணும்? இந்த வரியை இதுவரைக்கும் சொன்னாரா திருநாவுக்கரசர்? சார், மாரியம்மன் கோயிலில் நான் பேசினேன். பூசலார் நாயனார் புராணத்துக்கு இதிலிருந்து பிரமாணம் எடுக்கிறேன். மறவாதார் மனத்து என்றும் மன்னினானைன்னு எத்தனாவது மந்திரத்தில் சொன்னார்? என்ன நிலை? இதுக்கு முந்தி குரு வந்தாச்சு. ஞான நிலையில் வச்சு தான் மனசில் மறக்காமல் இருக்க முடியும். அப்போ பூசலார் நாயனாரை நாம் யாராக பார்க்கணும்? ஞானியாக பார்க்கணும், யோகியாக பார்க்கக்கூடாது. மறவாதார் மனத்து என்றும் மன்னினானை மாமதியம் மலர்கொன்றை வன்னி மத்தம் மலர்கள் நரவார் நரவுனத்தே ஆர்னா நிறைந்த செஞ்சடையானை நல்லாட்டானை நானடியே நினைக்க பெற்று இந்த வாரை. அற்புதமான பதிகம், உருக்கமான பதிகம். அடுத்த திருமந்திரம் படிக்கிறோம். 1 மணிக்கு வகுப்பு நிறைவு செய்கிறோம். அது பிறகு பாடுங்க. அது பிறகு ஃபோன் பண்ணுங்க. நான் வந்து திரும்ப யாராவது இருந்தால் எடுக்கிற வழக்கமாக 3:45 வகுப்பு நிறைவாகிறோம். அதுக்கு